அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக பல்வேறு விதமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்களை நாம் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினத்தில் இந்த கொரோனாவுடைய பாதிப்பெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் பொதுவாக நாம பல்வேறு விதமான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை பல மாவட்டங்களில் பல கட்டமாக நாம நடத்துவோம். இந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்த ஆன்லைன் ஜூம் வழியாக நாம இந்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை நாம நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினத்தில நாம ஆட்டோமொபைல் சம்பந்தமாக சில தகவல்களை, அதனுடைய வேலை வாய்ப்பு தகவல்கள், அதற்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் நீங்க ஸ்கில் செட்ஸ் வளர்த்துக்கணும், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பகிர இருக்கிறோம். நம்ம பேர் முகமது ஃபயாஸ். நம்ம சீனியர் இன்ஜினியராக ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில எம்என்சி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். குவாலிட்டி டீம்ல நம்ம சீனியர் இன்ஜினியராக இருக்கிறோம். இந்த வகுப்பை எடுக்கக்கூடிய இன்னொரு சகோதரர் அப்துல் ஹமீத் பாய். அவங்களும் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில சீனியர் மேனேஜர், லான்ச்சாக சீனியர் மேனேஜராக இருக்கிறார்கள். இன்ஷால்லா அவங்க இந்த வகுப்பினை உங்களுக்கு இன்ஷால்லா எடுப்பாங்க. அப்துல் ஹமீத் பாய். Okay, Fayaz bhai, Jazakallah khair. Thanks for the introduction. So, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இந்த ஒரு நினைவூட்டலோடு டாபிக் குள்ள நம்ம போகலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க நேற்று வரைக்கும், இன்னைக்கு மதியானம் வரைக்கும் கூட ஆட்ஸ் சர்க்குலேட் ஆயிருக்கும். ஸோ இதோட டாபிக் என்னன்னா ஆட்டோமொபைல் இன்சைட்ஸ் அண்ட் ஆம்பிள் ஜாப்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம்னு சொன்னால், ஆட்டோமொபைல் தொழில்துறையில் எந்த வகையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்குது, இப்படிப்பட்ட செய்திகளை நாம் அடுத்த சில நிமிடங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இறைவன் நாடினால். ஸ்க்ரீன் தெரியுதா ஃபயாஸ் பாய்? ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. You can go on. Fine. Okay. ஸோ நம்ம மெயின் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், மேபி நெக்ஸ்ட் ஒரு 1 hour ஆர் 1.5 hours சொல்லி ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இது செஷன் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இன்ட்ரோடக்ஷன். நான் பேசக்கூடிய நானும் ஃபயாஸும் எங்களை பற்றிய ஒரு சின்ன ஒரு முகப்பு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒய் யூ ஆர் ஹியர், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப், அதுக்கப்புறம் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இட்ஸ் ஸ்கோப், அப்புறம் டிரைவிங் யுவர் கேரியர் ஜேர்னி, அப்புறம் நாலேஜ் டெஸ்டிங். ஸோ அதில் நீங்கள் அதாவது நாங்கள் உங்களை கொஸ்டின்ஸ் கேட்போம் மேபி செஷன் எண்டு கிட்ட, ஸோ தட் எல்லாரும் தூங்கலைன்றதை ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நாலேஜ் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி நீங்களும் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸோ நீங்கள் எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், லைக் இண்டஸ்ட்ரீஸில் என்ன நடக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி, அகாடமிக் ரிலேட்டட் அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கு நானும் சகோதரர் ஃபயாஸும் ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேங்கிங் நோட்டோட முடிச்சுக்கலாம் செஷனை, சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ இன் டு த மெயின் ஸ்லைட். So on behalf of Tamil Nadu Tawhid Jamaat Students Wing, we all welcome you, all this audience, for this session. So automobile insights and ample jobs. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் விங் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிறைய சொல்ல வேண்டாம். கல்வித்துறையில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங் A to Z எல்லா வகையான கல்வி சம்பந்தப்பட்ட வழிகாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் மக்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்லையும் இன்ஷால்லா கொண்டு வருவோம். ஸோ இதனுடைய அந்த பயன்களை நீங்கள் அடைஞ்சு மென்மேலும் கேரியர் பார்த்த இன்னும் ஷைன் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் நோக்கம். அந்த ஒரு வெல்கம் நோட்டோட எங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி ஃபயாஸ் சகோதரர் கொடுத்துட்டாரு. ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா ஷாகுல் எலியாஸ் அப்துல் ஹமீத். ஸோ என்னுடைய குவாலிஃபிகேஷன் பிஇ ஆட்டோமொபைல்.
ஸோ என்னுடைய பேட்ச் பார்த்தீங்கன்னா 2004 நான் பிஇ ஆட்டோமொபைல் முடித்தேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஸோ நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச் என்ஜாய் பண்ணது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் யூனிவர்சிட்டி, ஸோ அந்த ப்ரைவேட் காலேஜ் வந்து அவங்களுடைய யூனிவர்சிட்டியை தான் வச்சுருந்தாங்க, மீன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வித் பிஇ ஆட்டோமொபைல் நான் வந்து 17 வருஷமா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 OEMs மீன்ஸ் கார் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சப்ளையர் கம்பெனிஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் நவ் Fayaz told I'm working in a reputed MNC as a senior manager, வெஹிக்கிள் லான்ச்ல இருக்கேன். ஸோ புது வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஐ எம் கைண்ட் ஆஃப் லீட் ரோல். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிய ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். மோர் ஓவர் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டு இதே மாதிரி தான் நீங்கள் எப்படிங்க உட்காந்து ஆடியன்ஸை பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஸோ அதே மாதிரி நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் ஆட்டோமொபைலில். ஸோ எந்த அளவுக்குன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, இப்போ கூட நான் பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்கு போகும்போது சும்மா போக மாட்டேன், நடந்து தான் போவேன். ஆனால் எப்படி போவேன்னா பைக் மாதிரி சவுண்ட் விட்டு போவேன், டுருன்ட்டு போகிறோம் பார்த்தீங்களா, சின்ன பசங்க பண்ணுவாங்களே அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ கிரேஸ் எனக்கு ஆட்டோமொபைல்னா. ஸோ கார் பைக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஐம் ஜஸ்ட் வெரி ஃபாண்ட் ஆஃப் தட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இறைவன் நாட்டத்தினால் அந்த ஃபீல்ட்லேயே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னோட இன்ட்ரெஸ்டின் காரணம் தான். அதுதான் அடித்தளம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோடு பேசாதவங்க மியூட் போட்டுக்குங்க, கடைசியில் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும், அப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபயாஸ், நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா இன்ட்ரோடக்ஷன், அல்லது நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாமா? Yes. Yeah, no issues. You can just move on. Okay. Fine. So அடுத்த ஸ்லைட்ல நாம என்ன இங்க கொடுத்துருக்கோம்னு சொன்னா, why you are here, நாம ஏன் இங்க இருக்கிறோம், அடுத்த 1 மணி நேரம் சும்மா டைம் பாஸ்க்கா, அல்லது எப்பவும் போல வந்து நாம ஏதோ ஒண்ணு பார்த்தோம், காதால கேட்டோம், அதன் பிறகு வந்து மறுபடியும் கலைஞ்சு போயிட்டோம், அந்த மாதிரி இல்லாம மனுஷனோட தன்மை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு செயலை செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய லாப நஷ்டத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவன் லிசன் பண்ணுவான், கவனிப்பான். அது மட்டும் இல்லாம அதற்கு ஏற்றாற்போல் அவன் செயல்படுவான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் மெயின். ஸோ அதனாலதான் நீங்க இருக்கீங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில தெரிஞ்சுக்கக்கூடிய அம்சங்களை வந்து நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல மேபி டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் பிஇ இன் மெக்கானிக்கல், அல்லது 12th முடிக்க போறவங்க, அல்லது வந்து டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல், டிப்ளமோ இன் பிஇ இன் ஆட்டோமொபைல், ஸோ இந்த மாதிரியான ஆடியன்ஸ் இங்க இருக்கிறீங்க. ஸோ இது மேபி இந்த செஷனுடைய தாக்கம் கேம் சேஞ்சரா கூட இருக்கலாம். ஸோ உங்களோட லைஃப் டைம்ல இது வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி ஒரு விதத்துல பயணிச்சிருப்பீங்க, உங்களுடைய கேரியர் பாத்துல ஒரு விதமா இருந்திருப்பீங்க. இதனுடைய தாக்கம் மேபி இறைவன் நாடினால் நீங்க இன்னும் அதிகமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு போகலாம் உங்க கேரியர்ல, காலேஜ்லயோ அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது நீங்க ஸ்கூல் முடிக்கிற டைம்லயோ. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு பேஸா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனாலதான் நீங்க இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி 2வது பாயிண்ட் என்ன போட்டிருக்கோம், இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த கிரேஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கிரேஸ்னா என்னன்னா ரொம்ப ஆர்வமுடைய ஒரு செயல், ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஆர்வம் கொள்றது. ஸோ அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளுடைய அந்த பாதையை வந்து கிளியர் பண்ணிடுவோம். ஸோ நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்கா செய்வோம். ஸோ அதுவும் ஒரு காரணம் நீங்க இருக்கிறதுக்கு, இந்த செஷன்ல நீங்க கலந்துக்கிறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்டோ செக்டார், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில உள்ள வல்லுநர்களின் நாலேஜ், அதுல இருந்து நீங்க என்ன கெயின் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்க இந்த செஷன்ல பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கேரியர் ஜேர்னி, உங்களுடைய அந்த தொழில் பயணத்துல நீங்க வந்து எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க ஒரு சுய பரிசோதனை செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ இதெல்லாம் இருக்கா, ஸோ நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோம் 1 hour, ஸோ இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இன்னும் இவ்வளவு விஷயம் கத்துக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படலாம் இறைவன் நாடினால். அதே மாதிரி கடைசியா உள்ளது முக்கியமானது என்னன்னு கேட்டா கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸோ நீங்க வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நானும் சகோதரர் ஃபயாஸும் எங்களுடைய அனுபவத்திலும் நடக்கக்கூடிய அந்த சூழலிலும் வைத்து பதில் கொடுப்போம். ஸோ அந்த பதில் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கமா இருக்கும்னு நம்புறோம். சரிங்களா? அப்ப இதனாலதான் நாம இங்க இருக்கிறோம். அதனால கண்டிப்பா கவனமா கேளுங்க. ஒரு 1 hour 1.5 hours தான் மேபி. ஆனா இந்த தொழில்துறை, இந்த ஆட்டோமொபைல் தொழில்துறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா கூட அமையலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்லைட். ஸோ ஆட்டோமொபைல்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பொதுவாக நினைப்போம் ஆட்டோமொபைல் உடனே ஒரு ஒர்க் ஷாப், ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கும், அதுக்கு வெளியே ஆட்டோமொபைல் போர்டு போட்டிருப்பான்.
இந்த ஆட்டோமொபைல்ஸ், ரவி ஆட்டோமொபைல்ஸ் அல்லது காதர் ஆட்டோமொபைல்ஸ், இப்படி ஏதாச்சும் ஒரு ஆட்டோமொபைல் போர்டு போட்டிருப்போம். என்ன நினைப்போம், அது ஒரு மெக்கானிக் ஷாப் போல இருக்கு, அங்கதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆட்டோமொபைல்ஸ் பத்தி நிறைய. ஆனா அது வந்து உண்மை கிடையாது. அது வந்து அவங்க வந்து ஒரு தொழிலுக்காக குறித்து வைத்திருக்காங்க அந்த போர்டை தவிர, ஆட்டோமொபைல்ன்ற வார்த்தை எப்படிப்பட்டது, ரொம்ப ரொம்ப ஓஷியன் மாதிரி, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓஷியன், கடல் கடல் மாதிரி பெருசு. அந்த தொழில்துறை என்பது மிக 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 பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி அது. ஸோ அது மட்டும் அல்லாமல் இந்த ஆட்டோமொபைல் என்பது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இப்போ இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு, அது இல்லாம எதுவுமே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஸ்ட்ரைக், லாரி ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நடக்குது, நம்ம ஒண்ணுமே கிடைக்காது, சாப்பிட்ற அரிசி கூட கிடைக்காது. ஸோ அந்த நிலைமையில தான் நீ உலகம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்மோடு ஒன்றிய ஒரு அங்கமாக இந்த ஆட்டோமொபைல்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுல வந்து முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய சூழல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்டரி இந்த ஆட்டோமொபைல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு முகப்புக்காக நான் இதை வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஆட்டோமொபைல் நம்ம ஈஸியா சொல்லிட்டு போறோம், ஆனா இதனுடைய வரலாறு எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னா 1769 நிக்கோலஸ் ஜோசப் கொக்னட்ன்றவரு ஸ்டீம், அதாவது ஐசி இன்ஜின்லாம் சொல்றோம் இல்லையா, அதற்கு முன்னாடி நம்ம அந்த இன்ஜின் கூட, ட்ரெயின் இன்ஜின் கூட பார்த்துருப்போம், அந்த புகை வர மாதிரி ஒரு இன்ஜின் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி இன்ஜினை தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி தானாக நகரக்கூடிய ஒரு சாதனத்தை கண்டுபிடிக்கிறார் 1769. இப்போ எவ்வளவு வருஷம் முன்னாடி வந்திருக்கு பாருங்க ஆட்டோமொபைல். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு தொழில் கிடையாது, இது ரொம்ப பழமையான ஒரு தொழில் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1803 அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கார் ஐசி இன்ஜின், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட சேர்த்து, அதாவது ஹைட்ரோஜனை வச்சு ஃபியூயல் பண்ணி ஐசி இன்ஜினை கண்டுபிடிச்சி 1803 ஹேடன் விஷட்ன்றவரு இந்த ஒரு சின்ன ஒரு காரை கண்டுபிடிக்கிறார். காருன்ற ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறார், அந்த ஒரு டைப்பை கண்டுபிடிக்கிறார். ஸோ அதன் பிறகுதான் எல்லா டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது கார் ஃபீல்டுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1870 அப்போ வந்து கேசோலின் இன்ஜின், அதாவது பெட்ரோல் இன்ஜின் சொல்றோமா இல்லையா, நம்ம போய் பெட்ரோல் பங்க்ல நார்மலா பெட்ரோல் போட்டு போறோம் பைக்குக்கு, காருக்கெல்லாம். ஆனா அந்த இன்ஜின் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது, 1870 மார்க்கஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜூயிஷ், இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு நபர். அப்ப இஸ்ரேல் கிடையாது, அந்த ஜூயிஷ் வழியில வந்தவர் தான், அவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறார், யூதர். ஆனா வந்து போற காலப்போக்கில் என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, கார்ல் பென்ஸ் அப்படின்ற ஒரு நபருக்கு அந்த கிரெடிட் வந்து மாறுது. அவங்களும் சில டெவலப்மெண்ட்ஸ் ஆட் பண்றாங்க. ஸோ அந்த பென்ஸ் கம்பெனியோட மெர்சிடிஸ் பென்ஸ் சொல்றோமா இல்லையா, அந்த பென்ஸோடைய கம்பெனிக்கெல்லாம் முன்னாடி வந்தவங்க, கைண்ட் ஆஃப் ஃபவுண்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, அடுத்தது இந்த ஐசி இன்ஜினை வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க. ஸோ அதன் பிறகு அது மார்க்கெட்டுக்கு வருது, அந்த மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிக்குது. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா 1908 அப்போ வந்து என்ன ஆகுது, ஃபோர்டு என்ற கம்பெனி மாடல் டி அப்படின்னு சொல்லி ஒரு காரை தயாரிக்கிறாங்க. இங்க கூட நீங்க போட்டோல பார்க்கலாம், நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கார் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன்ல கொண்டு வராங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும், நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், ஒரு கார் புக் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் வந்து பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணி ஒரு காரா செஞ்சு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஆனா இந்த டெக்னாலஜி 1908 வந்தது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு கன்வேயர்ல மாஸா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 500 கார் வெளியே வரும், அந்த மாதிரி. ஸோ உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க, அது வந்து ஃபோர்டுன்ற கம்பெனி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால ஃபோர்டு கூட இன்னைக்கு ஃபேமஸா இருக்கும், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஃபோக்ஸ் வேகன், இது வந்து வோல்க்ஸ் வேகன் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஃபோக்ஸ் வேகன் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா வி சைலண்ட் எஃப் வரும். ஸோ ஃபோக்ஸ் வேகன் பீட்டில் கார் தான் இந்த நான் காமிச்சதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த கார். ஸோ அதுதான் வந்து இந்த மாடல் டி மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன்ல நிறைய காரை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமொபைலோட இண்டஸ்ட்ரி. இன்னும் நிறைய இருக்கு, சொன்னா டைம் பத்தாது. ஸோ ஒரு சின்ன ஒரு சம்மரி தான் இது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜேர்னில தான் ஆட்டோமொபைல்ஸ் வந்து இன்னைக்கு நமக்கு அசால்ட்டா கிடைச்சிருக்கு. ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம், காரை ஒரு கீயை கொடுத்து திருப்பிட்டா கார் ஸ்டார்ட் ஆகுது, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோமா இல்லையா. ஸோ இதோட ஹிஸ்டரி எப்படிப்பட்டது, பழங்காலத்துல இருந்து நிறைய கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சுதான் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இறைவனின் கிருபையால். ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டரி. ஸோ நீங்க டாபிக் இதுல பார்க்கலாம் அடுத்த ஸ்லைட்ல, ஆட்டோமொபைல்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கம் எதுக்கு கொடுத்துருக்கோம்னு சொன்னா, இப்ப மேபி நான் கூட கேட்கலாம் இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ நம்ம இப்ப வந்து பைக்கு கார்னு பழகிட்டோம், இது இல்லாம நாம வந்து ஒரு 2 நாள் யோசிக்க முடியுமா?
நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். லாக்டவுன்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லாக்டவுனால நம்ம இப்படி இருக்கோம் வீட்டுக்குள்ள. ஸோ லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு, ஊரடங்கு முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல நம்ம ஒரு ஆஃபீஸ் போறோம், காலேஜ் போறோம், ஸ்கூலுக்கு ஆட்டோ வருது, அதே மாதிரி காலேஜுக்கு பஸ் வருது. இங்க இருந்து வந்து 25 கிலோமீட்டர் போறான். எப்படி போறான்னு சொன்னா 3/4 மணி நேரத்துல போயிடுறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து மதுரை போறான், 6 மணி நேரத்துல போயிடுறான் பஸ்லயோ ட்ரெயின்லயோ. ஸோ இந்த ஒரு ஆட்டோமொபைல் இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? எதுவுமே வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும் உலகம். எந்த அளவுக்குன்னு சொன்னா நமக்கு ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட மாச கணக்கில் ஆகலாம். அதே மாதிரி ஓவர்சீஸ் ஏரோப்ளேன் கூட என்னதான், அது ஒரு ஆட்டோமொபைல்னா அது தானாக உந்துதல் தான். அது ஏரோடைனமிக்ஸ் ஏரோநாட்டிக்ஸ் தனியா பிரிச்சுட்டாங்களே தவிர இட்ஸ் ஆல்சோ a கைண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல். ஸோ இந்த மாதிரியான இன்ஜின் ரிலேட்டட் ப்ரொபல்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நகரக்கூடிய அந்த வண்டிகள் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும், வேர்ல்டே ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நாம் எப்படி போடக்கூடிய சட்டை பேண்ட் வந்து நம்ம கூடயே இருக்கும், அந்த மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னா ஆட்டோமொபைல்ன்றது கூடவே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் புரியுது. ஸோ இப்போ நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம் அந்த ஸ்லைட்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ், கார், ட்ரக் இது எல்லாமே வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையின் ஆக்டிவிட்டிஸை வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டது. ஸோ நம்மளுடைய அந்த ஒர்க் ரிலேட்டட், இப்போ ஆஃபீஸ் போறாரு, ஆஃபீஸ் போகும்போது இங்கே வந்து டிராவல் பண்ணும்போது எப்படி போறாரு, ஒரு 1/2 hourல ஏசி கார்ல போயிடுறாரு, அல்லது அவருடைய கம்பெனி பஸ் ஏசி பஸ்ல போயிடுறாரு, அல்லது பைக்ல போயிடுறாரு. ஸோ இந்த 1/2 மணி நேரத்துல போய் சேர முடியறனால அவருடைய ஒர்க் எப்படி மாறுது, ஈஸியா டயர்ட்னஸ் இல்லாம அல்லது வந்து நேரம் கம்மியா டிராவல்ல பண்ணனால மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தை அழகா வந்து அவுட்புட் கொடுத்துடுறாரு ஒர்க்ல. ஸோ அதே மாதிரி தான் காலேஜ், ஸ்கூல் எல்லாமே. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி இந்த டே டு டே ஒர்க் ஹாஸ் பீன் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஸோ பேஸ்ட் ஆன் விச் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ காட் சேஞ்ச்டு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி லைக் இந்தியா இஸ் வெரி மச் டிபெண்டன்ட் ஆன் தி ஆட்டோ செக்டர். ஸோ நம்மள மாதிரி வளரக்கூடிய நாடுகள் இருக்கா இல்லையா, சொல்ல போனா மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து ஆட்டோமொபைலோடைய இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னா அதனை சார்ந்து பல வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா அவன் வந்து எப்படி வந்து டிமாண்ட் போடுவான்னு சொன்னா, என்னுடைய முன்னாடி கம்பெனிலாம் கூட அப்படிதான், கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ல இருந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது கவர்மெண்ட் கிட்ட எப்படி வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு சொன்னா, அந்த ஃபேக்டரியை சுத்தி 6 லேன் ரோடு வரணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கூட்ஸ் வரணும், டெஸ்பேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த யோசிச்சு பாருங்க, அந்த கிராமம் ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் தள்ளி வந்து இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கப்படுது. ஆரம்பிச்ச உடனே எப்படி பண்றாங்கன்னு சொன்னா ஃபுல்லா ரோடு, சுத்தி ரோடு, 6 வழி சாலை போடுறான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க வந்து சுத்தி வீடுகள் வாடகைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வீடுகளுடைய ரேட் எல்லாம் ஏறுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கடைகள், இப்படி வந்து வெறும் ஆட்டோமொபைல் மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்கக்கூடிய ஊரே வந்து டெவலப் ஆயிடுது. அப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா சென்னையில கேள்விப்பட்டிருப்பீங்க, மறைமலை நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து பொட்டல் காடா இருந்துச்சு, எதுவும் யாரும் வாங்க மாட்டான் லேண்ட் எல்லாம் கூட. ஆனா இன்னைக்கு அங்க எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து BMW இருக்கு மஹேந்திரா சிட்டில, அங்க இருந்து பக்கம் தான். அதே மாதிரி ஃபோர்டு இருக்கு. ஸோ இதை சார்ந்து சப்ளையர்கள் வராங்க. ஸோ வந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த ஏரியால வந்து இப்போ லேண்டே கிடைக்க மாட்டிருக்கு, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24 hours டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்ட். ஸோ அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும், எம்ப்ளாயிஸ்ல இருந்து எல்லாருமே எக்கனாமிக்கல் செயின் நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய தாக்கமா இருக்கும் ஒரு கண்ட்ரிக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடைசி என்ன போட்டிருக்கோம், ஆட்டோ செக்டர் ஹஸ் டியூன்ட் தி குளோப் இன்டு மல்டி கல்ச்சுரல் அடாப்ஷன்ஸ். ஸோ என்ன அர்த்தம்னு சொன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி வச்சுக்கலாம், இப்போ நிசான் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிசான் மைக்ரா, நிசான் சன்னி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கம்பெனி எங்க இருக்கு, ஒரகடத்துல இருக்கு, படப்பையில. ஆனா இது எப்படிப்பட்ட கம்பெனின்னு சொன்னா மல்டிநேஷனல் கம்பெனி, எம்என்சின்னு சொல்லுவோம். ஜப்பான் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுக்கு, வேற வேற கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. ஸோ இப்போ அவன் இந்தியாவில் வந்துட்டோம்னா என்ன ஆகுதுன்னு சொன்னா குளோபல் கல்ச்சர் வந்து அங்க மிக்ஸ் ஆகுது. ஜப்பான்காரனுடைய கல்ச்சர் நம்ம புரிஞ்சுக்கிறோம், யூஎஸ்ல இருக்கக்கூடிய கல்ச்சர் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில இருந்து சவுத் இந்தியாவுக்கு வரான், அதே மாதிரி சவுத் இந்தியாவில மதுரையில இருந்து ஒருத்தன் வரான், அதே மாதிரி வந்து டெல்லியில இருந்து ஒருத்தன் வரான். ஸோ இவெல்லாம் ஒரே ஃபேக்டரிக்குள்ள ஒர்க் பண்றான், அவனுடைய சம்பளத்துக்காகவும் சரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்றான். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த கல்ச்சர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, டியூன் ஆகிக்கிறாங்க.
ஸோ அதே மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ ஒரு அது சொல்லுவாங்கல்ல, வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவுக்கு சொல்றாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஆட்டோமொபைல் செக்டார்ல ஒரு குளோபலைசேஷன் ஆகும்போது மல்டி கல்ச்சர்ஸ் வந்து அவன் வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிறோம், விச் இஸ் வெரி வெரி வைட்டல் ஃபார் தி யூனிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம ஏன் இப்படி சொல்றோம்னா, இந்த பார்ட் ஆஃப் லைஃப் ஏன்னு சொல்றோம்னா இதெல்லாம் தான் காரணம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்ஸோட நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் ஏன் நம்ம வந்து ஒரு நாட்டோட பிஸ்னஸ் செயின், அதாவது ஒரு வியாபார சங்கிலின்னு சொல்லலாம், எப்படி சொல்றது, ஒரு எக்கானமிக்கல் செயின். அந்த எக்கானமிக்கல் செயின்ல ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸை பிடிக்குதுன்னு சொன்னா, இந்த நடப்பே நீங்க பார்க்கலாம். ஆட்டோ செக்டார்ன்றது நினைக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி அல்லது ஒரு கார் வெளியே வருது அல்லது ஒரு பைக் வெளியே வருது, அது மட்டும் கிடையாது. அதை சுத்தி நடக்கக்கூடிய தாக்கத்தினால் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்ப கரண்டா கூட பாத்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் என்பது இந்தியாவோட ஜிடிபின்னு சொல்றோமா இல்லையா, 2.3% வரைக்கும் அதுதான் வந்து காரணமா இருக்கு. ஜிடிபினா என்னது, கூட்ஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரியோட சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த வருஷத்துக்கு அவன் எவ்வளவு பண்றான் டோட்டலா அப்படின்றதுல 2.3% இந்த ஆட்டோ செக்டர் தான் வந்து மெயினா டாமினேட் பண்ணுது, விச் இஸ் அ குட் நம்பர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஆட்டோ செக்டார்னால மேபி கார் கம்பெனி, அதனுடைய சப்ளையர், அதனுடைய சப்சப்ளையர், Tier 1 Tier 2 சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ளை செயின், ஹெச்ஆர், கன்சல்டன்சி, இது எல்லாமே சேர்த்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 1.3 மில்லியன் பீப்புள் வந்து பயனடைகிறாங்க, எம்ப்ளாயிஸா இருக்கிறாங்க. நான் சொல்றது இந்தியாவில் மட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டைரக்டான எம்ப்ளாயிஸ் கான்ட்ராக்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 1.3 மில்லியன், விச் இஸ் ஈக்குவலிங் டு 2.6 மில்லியன். ஸோ மோர் தென் 25 lakhs. நான் சொல்றது வந்து ஆவரேஜா சொல்றேன். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் வருஷம். ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்றேன்னா, லாஸ்ட் இயர் கூட 2019 நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. அதுல வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப கவனத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா பல்வேறு காரணங்களால் கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதை மறுபடியும் தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி ஒரு பட்ஜெட்ல போடுறாங்க. ஸோ அது எப்படிப்பட்ட பட்ஜெட்னு சொன்னா, டேர்ன் ஓவர் வந்து $300 பில்லியன் வந்து 2026ல இன்னும் ஒரு 5 வருஷத்துல அதனுடைய டேர்ன் ஓவர், இயர்லி டேர்ன் ஓவர் வந்து இருக்கும். விச் மீன்ஸ் 1 பில்லியன் ருபீஸ் என்பது 100 கோடி ரூபாய். ஸோ அப்போ அது டாலர்ல நீங்க கன்வெர்ட் பண்ணி இன்டூ 300 போடணும். ஸோ 78 into 300 into 100 crores rupees. ஸோ பல ஆயிரம் கோடி வரும். ஸோ இதுதான் வந்து அந்த பட்ஜெட் பேக்கேஜ் வந்துருச்சு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கு என்பதை நாம மறுக்கவே முடியாது. அதே மாதிரி அடுத்தது என்ன, சிஏஜிஆர்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு, அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ப்ராஃபிட் அப்படின்றது 15% வரைக்கும் வந்து இதனுடைய ஆட்டோமொபைலோடைய தாக்கம் இருக்கும் growth, விச் மீன்ஸ் ரெவன்யூ வந்து $74 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கணிப்பு வருது. ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னா, இது ஃபினான்ஸ் மாதிரி எடுக்கிறீங்க, அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறீங்களான்னு யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் தான் ஆட்டோமொபைல் இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்கான காரணம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் நீங்க கணிக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் ஆகும் என்பதை நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு ப்ரெடிக்ஷன் கொண்டு வரலாம் இவன் நாடினால். ஸோ அதே மாதிரி பாருங்க, கான்ட்ரிபியூஷன் இந்த கண்ட்ரிஸ் ஜிடிபி, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஜிடிபியில வந்து 12% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுமா அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல. அதே மாதிரி வந்து இந்த ஒரு இன்க்ரீஸ்னால நான் சொன்ன அந்த 2.6 மில்லியன் எம்ப்ளாய்மெண்ட் என்பது 65 மில்லியன் அளவுக்கு, அதாவது எப்படி சொல்றது, கைண்ட் ஆஃப் ஒரு மேபி ஒரு 1 மில்லியன் என்பது ஒரு 10 lakhs வரைக்கும் வரும். ஸோ 65 மில்லியன்ஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 65 லட்சம் வரைக்கும் வந்து நாடு முழுக்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவனுடைய சப்ளையரு, அவனுடைய கான்ட்ராக்ட் எல்லாம் சேர்த்து வந்து இதன் மூலம் கிரியேட் ஆகும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பதாக சொல்றாங்க நிபுணர்கள். ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து இது தாக்கத்தை உண்டாக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பாயிண்ட் என்னது, முக்கியமான பாயிண்ட், நம்ம நினைக்கலாம் எல்லாருமே கார் வாங்கிட்டாங்களே, இப்போதான் எல்லாம் லோன்லாம் கொடுக்குறாங்க, எல்லாருமே வாங்குறாங்களே, அப்போ எப்படி கார் ரொம்ப விற்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க என்ன ஆன்சர் பண்றாங்க, அந்த 15 வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பழைய வண்டிகள்,
பைக்கு, காரு அந்த மாதிரியான ஐட்டம்லாம் என்ன பண்றாங்க, அதை வந்து ஸ்கிராப் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது, ரோட்டுக்கு வரக்கூடாது என்பது போன்ற ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து பழைய வண்டி வச்சுக்க என்ன பண்றது யோசிக்கலாம் சில பேர். ஆனா ஃபியூச்சர் யோசிச்சோம்னு வச்சுக்கீங்களேன், அது மூலம் வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அந்த எக்கானமி செயினே ஒரு பெரிய ஜம்ப் ஆயிடும். ஸோ பெரிய ஒரு இன்க்ரீஸ் பார்க்கும் அது, அந்த எக்கனாமிக்கல் இம்பேக்ட் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ், நியூ வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ்னால. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட். ஆட்டோமொபைலில் வந்து ஜாப்ஸ் ப்ளஸ் வந்து அதனுடைய எக்கனாமிக்கல் இம்பேக்ட்ஸ்லாம் வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனுடைய சோர்ஸ் நீங்கள் கூட பார்க்கலாம், IBEFன்ற ஒரு வெப்சைட்ல கீழே நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நேரம் ஓடிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா அதை சுற்றி வந்து சப்ளையர்ஸ் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபாஸ்ட்னர், ஒரு ஸ்க்ரூ, அதிலிருந்து அதனுடைய ஸ்டீரிங் வீல், அதனுடைய பாடிக்கு தேவைப்படக்கூடிய மெட்டல் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே சப்ளையர் இருப்பான். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஃபேக்டரிக்கு மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து நிசான் கம்பெனி எடுத்தா கூட ஒரு ஃபேக்டரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 120 அல்லது 150 நம்பர் ஆஃப் சப்ளையர்ஸ் இருப்பாங்க. சின்னது, பெருசு, மீடியம், இப்படி எல்லா வகையிலும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சப்ளையர்ல எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவான்? குறைந்தபட்சம் 1000 to 1500 வரைக்கும் ஒர்க் பண்ணுவான். ஒரு கன்வேயரை மெயின்டைன் பண்றதுல இருந்து, HR இருந்து, சப்ளை செயின்ல இருந்து எல்லாமே. ஸோ 150 சப்ளையர்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாம் நம்ம. கிட்டத்தட்ட அவன் வந்து இந்தியா ஃபுல்லா பரவி இருப்பான். ஸோ அங்கிருந்து அந்த ஃபேக்டரிக்கு பார்ட்ஸ் அனுப்பக்கூடிய ஒரு லொகேஷனா இருக்கும் சப்ளையரோட இடம். ஸோ இந்த சப்ளையர் மூலம் நமக்கு வந்து ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. அதே மாதிரி எக்கனாமிக்கலாவும் நிறைய வந்து இம்பாக்ட் இருக்கு. ஸோ அதுதான் இங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் 2019 மட்டும் 6,76,193 6,76,193 யூனிட்ஸ் ஆவரேஜா 2019 எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு, எல்லா கம்பெனியும் சேர்த்து. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர் தான் 6 lakhs என்பது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 2021 அடுத்த வருஷம் 26% இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரியான ஒரு கணிப்பு கொண்டு வராங்க. சரிங்களா? இப்போ நம்ம யோசிக்கலாம், ஒரு ஃபேக்டரியில வந்து பெருசா எவ்வளோ கார் பண்ணிட போறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ நான் அந்த போட்டோல கூட காமிக்கிறேன்னா இல்லையா? ஸோ அந்த கன்வேயர்லாம் பார்த்தீங்கன்னா நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. இந்த போட்டோல நீங்க ரைட்ல பார்க்கலாம். ஸோ இந்த கன்வேயர்ஸ்லாம் எப்படி வந்து கொண்டு வரணும்னு சொன்னா, JPH ஒன்று சொல்லுவாங்க, ஜாப்ஸ் பெர் ஹவர். ஒரு ஹவர்ல கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு ப்ரொடக்ஷன் லைன்ல சில கம்பெனி வந்து 10-15 வரைக்கும் அந்த 1 ஹவர்ல கார் ப்ரொடியூஸ் பண்ணணும். அங்க வந்து இன்புட் ஆச்சு அப்படின்னு சொன்னா வெளியே வீலோட கார் வரணும், வீல் அண்ட் டயரோட கார் வெளியே ரோல் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 15 கார் அப்ராக்சிமேட்டா JPHன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரோல் ஆகணும் வெளியே. அப்படி இல்லைன்னா நீ ப்ரொடக்ஷன் லாஸ் காட்டுவாங்க, பெரிய இம்பாக்ட் வரும், பெரிய சண்டை நடக்கும் ஃபேக்டரிக்குள்ள மேனேஜ்மெண்ட்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ நாம நினைக்கிறோம் பிஸ்கெட் கம்பெனி, சோப் கம்பெனி தான் அப்படி தயாரிப்பாங்க நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த ஆட்டோமொபைல் ஃபேக்டரியோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? பில்லியன் கணக்குல இருக்கும். ஸோ அவங்களோட கன்வேயர் செட்டப், ரோபோஸ்லாம் வச்சு பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு, அப்ப நான் 1 ஹவருக்கு 15 சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 hours கிட்ட ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கே வந்து 500 to 550 கார் சர்வ சாதாரணமாக வரும், வெளியே வரும். ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டி போவோம், யார்டு கார்ஸ், அப்புறம் ஃபினிஷ் குட்ஸாக வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ நாம நினைக்கிறத விட அதிகமான ஒரு லெவலில் தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனை பொறுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாமே நமக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்லைட் சொல்லுது. அதன் பிறகு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் இனோவேஷன்ஸ் ஆல்சோ அடாப்டட் இன் தி ஆட்டோ செக்டர். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து குளோபலைசேஷன்னால இந்தியாவில இருந்து நிறைய ஏற்றுமதி பண்றாங்க காரை பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொன்னா, இந்தியாவில தான் வந்து எப்படி சாஃப்ட்வேர்ல வந்து ரொம்ப டிமாண்ட் இந்தியாவில இருந்து இருக்கோ, அதே மாதிரி தான் ஆட்டோமொபைல்லையும். ஏன்னு சொன்னா வந்து ஸ்டாஃப் சேலரி கம்மி. இப்போ நீங்க யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் ஜாயின் பண்றான்னா அவனுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம், கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் வந்து எல்லாமே எடுத்து கொடுக்கணும், அவர் ரிட்டையர் ஆனா கூட எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நார்ம்ஸ் இருக்கு. ஆனா இந்தியாவில வந்து அந்த அளவுக்கு பெருசா அதுவும் கிடையாது. அதாவது நான் சொல்றது வந்து ஸ்டாஃப் லெவல்ல. ஸோ ஸ்டாஃப் லெவல்ல வந்து அவன் இன்ஜினியரை ரெக்ரூட் பண்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவோ லாபம். ஒரு எம்என்சியா இருந்தான்னு சொன்னா பயங்கரமான லாபம் அவனுக்கு. அதனாலதான் என்ன பண்றான், இப்போ இந்த நிசான், ஃபோர்டு, ஹுண்டாய்,
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க பயங்கரமான லெவல்ல. மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,000 கார் கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனில இருந்து, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் நான். ஸோ யூஎஸ்க்கு அனுப்புறாங்க, யூரோப்க்கு அனுப்புறாங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு இங்க இருந்து அனுப்புறாங்க. இதெல்லாம் தான் ரீசன். ஏன்னா வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப சீப் இங்க. ஸோ அதன் அடிப்படையில இப்ப அடுத்தது எப்படி ஷிஃப்ட் ஆக போகுது ஆட்டோமொபைல் என்று கேட்டால், மொத்த கம்பெனியும் இந்தியாவில் சரி குளோபலா சரி எல்லா இடத்துலயும் எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு கேட்டா எலக்ட்ரிக்கல் கார், அப்புறம் ஹைபிரிட் கார்ஸ் அப்படின்றது. என்ன, இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது பயங்கரமா பொல்யூஷன் ஆகுது. இந்த பொல்யூஷன்னால கிளைமேட் சேஞ்ச் நிறைய ஆகுது, எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுது. அதுலயும் இந்தியா வந்து ரொம்ப டாப்ல இருக்கு. அதுவும் இல்லாம ஸோ அது மட்டும் இல்லாம என்ன ஆகுது, ஓசோன் லேயர்ல வந்து ஓட்டை விழுந்துருச்சு. அதனால வந்து நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் மக்கள் ஃபேஸ் பண்றாங்க, ஸ்கின் ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த அளவுக்கு இருக்க பொல்யூஷன்னால நாட் ஓன்லி இன் ஆட்டோமொபைல்ஸ் எல்லா ஃபீல்டுலயுமே மாற்றத்தை கொண்டு வராங்க. ஏசி ஃபார் எக்ஸாம்பிள், ரெஃப்ரிஜரண்ட் இஷ்யூ, அதே மாதிரி எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக். அதே மாதிரி ஆட்டோமொபைல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக்கலுக்கு போயிடலாம், எலக்ட்ரானிக்ஸ்க்கு போயிடலாம், அந்த ஃபியூயலுக்கு பதில் என்று சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கூட நம்ம சிஎம் வந்து திறந்து வச்சாரு. இந்த ஏசி பஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பேட்டரி ஆப்ரேட்டட், பாரிஸ்ல இருந்து திருவான்மியூர் வரைக்கும் பார்க்கலாம். 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து மாஸ் ப்ரொடக்ஷனா பண்ணலனா கூட எல்லாருமே அது கியர் அப் ஆயிட்டாங்க, இன்க்ளூடிங் ஆல் ஓஇஎம்ஸ். எல்லா கார் மேனுஃபேக்சரர்ஸும் எலக்ட்ரிக்கல் கார்ஸுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ எந்த நாடு வந்து அதற்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணதோ, சார்ஜிங் ஸ்டேஷன், அப்புறம் வந்து அதனுடைய சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணதோ அங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெட்ஜா வந்து நம்ம எலக்ட்ரிக் கார்ஸை பார்க்க முடியும். சைனா ஃபார் எக்ஸாம்பிள், சைனா எப்படி இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்காவாசி எலக்ட்ரிக்கல் தான், எலக்ட்ரிக் கார்ஸ் தான் நிறைய போகும். டீசல் பெட்ரோல்லாம் கம்மி ஆயிடுச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான கார்ஸ் தான் நிறைய போகுது. ஸோ இதை ஏன் இதை சொல்ல வரோம்னா, நெக்ஸ்ட் டெக்னாலஜி வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அடாப்ட் ஆகக்கூடிய நிலைமையில இப்ப இருக்கு. அதனுடைய டிமாண்டும் குளோபலா வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இந்தியா இருக்கு. ஸோ நம்ம வந்து ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு we can opt this field, we can select this field, no doubt. இறைவன் நாடினால் இதனுடைய ஸ்கோப் இன்னும் வளருமே தவிர கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது எலக்ட்ரிக் கார் வந்தா கூட என்ன ஆகும், இந்தியால இருந்து கண்டிப்பா எக்ஸ்போர்ட் தான் ஆகும். இந்தியாவில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண போறாங்க. அது வரைக்கும் பெட்ரோல் காரும் இருக்கும், டீசல் காரும் இருக்கும். ஸோ எந்த ஒரு மாற்று கருத்தும் அதில் நம்ம வந்து வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் ரைட் சாய்ஸ் ஆட்டோமொபைல் ஃபீல்டு என்பது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேபி ஐம் ஃபாஸ்ட், ஏன்னா வந்து இப்போ 7:40 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் நான் இழுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் நான் கிளான்ஸ் பண்றேன் எல்லாத்தையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து நீங்க அதனை பற்றி யோசிக்கணும். ஆட்டோமொபைல்லாம் வந்து இந்த நம்ம போட்டோல காமிச்ச மாதிரி ஒரு லைன்ல வந்து கார் போகும், அதை வந்து ஒருத்தர் நெட் இப்படி போடுவாரு, அது வந்து ஒருத்தர் ஸ்பேனர் வச்சுட்டு திருப்புவாரு, அப்புறம் வந்து டோர் எடுத்து மாட்டுவாங்க. இப்படி நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம ரொம்ப பழமைவாதத்துல இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு ஆட்டோமொபைல் டெக்னாலஜி என்பது ரொம்ப 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 அட்வான்ஸ் போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா இன்னைக்கு கூகுள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவன் வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்றான்னு சொன்னா ஆட்டோமைஸ்டு டிரைவிங். அதே மாதிரி அமேசான் கூட எப்படின்னு சொன்னா ஒருத்தங்க ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்க, ஒரு பொருள் ஆர்டர் பண்றாங்கன்னு சொன்னா அவன் என்ன பண்றான், அவனுடைய வேர் ஹவுஸ்ல இருந்து ஒரு சின்ன கார் மாதிரி தயாரிக்கிறான். தயாரிச்சு அதுக்குள்ள அந்த பொருளை வச்சு அந்த அட்ரஸை வந்து டைப் பண்ணி விட்டுறான். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோட்ல அப்படியே டிராவல் ஆகி போய் அவங்க வீட்டுல போய் நிக்குது. அவன் உடனே அந்த ஓனரை வெளியே வந்து அந்த ப்ராடக்ட்டை எடுத்துட்டு ஏதோ ஒன்று கிளிக் பண்றான், மறுபடியும் அது ரிட்டர்ன் போயிடுது வேர் ஹவுஸ்க்கு. ஸோ இந்த அளவுக்கு ஆட்டோமைஸ்டு கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸை வந்து இன்னைக்கு ஆட்டோமொபைல் கொண்டு வரக்கூடிய நிலைமையில பார்க்குறோம். ஸோ இந்த ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் மேஜர் டொமைன்ஸ் எக்காலத்திலும் இருக்கக்கூடியது, இப்பவும் இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னா டிசைன் ஃபேஸ். ஒரு காரை வந்து எப்படி டிசைன் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மார்க்கெட்ல அந்த கார் போகுமா போவாதா, அந்த மார்க்கெட்ல வந்து இப்படி நம்ம ஒரு டிசைனை விட்டோம்னு சொன்னா அது ஹிட் ஆகுமா இல்லை ஃபெயில் ஆகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு டீம் யோசிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனியில. யோசிச்சு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மார்க்கெட்ல இந்தியாவில் வந்து கொண்டு வர போறோம், இந்த மாதிரி ஒரு மாருதி ஆல்டோ இது வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ ஆகும், இதற்கான எக்ஸ்பென்ஸ் மேன் பவர்ல இருந்து கன்வேயர்ல இருந்து மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து ரிசோர்ஸ் கொண்டு வரணும் உள்ள. ஸோ எம்ப்ளாயிஸ் கொண்டு வரணும், இது எல்லாமே சேர்த்து கேன்டீன் செலவு உள்பட கரண்ட் உள்பட, ஏன்னா அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்புட்ஸ். ஸோ அதனால சொல்றேன். ஸோ எல்லாமே கொண்டு வந்துருவாங்க அதுக்குள்ள, ஆனால் ரஃபா தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே கொண்டு வந்துட்டு அந்த டைரக்டர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க.
ஸோ இதுதான் வந்து நமக்கு லாப நஷ்டம் வரும் என்ன சொல்றீங்கன்னு கேட்டோம்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும், அந்த டிசைனை வந்து காருக்கு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் கார் இப்படி இருக்கணும், அந்த கேடு அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரோஇ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேட்டையா, இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ண அப்புறம் அதுக்கு வந்து ப்ரோட்டோடைப்னு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கிளே மாடல் சொல்லுவாங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் டூப்ளிகேட் மாடல் மாதிரி அது. ஸோ அந்த ஒரு சின்ன மாடலை செஞ்சு பார்ப்பாங்க. அதை வந்து sorry to interrupt. One or two people are raising hands. So ஏதாவது இஷ்யூஸ்னா ஜஸ்ட் எனக்கு பிரைவேட்டா chat பண்ணுங்க. எனி ஹெல்ப் வேணும்னா chat பண்ணுங்க. ஹஃபீஸ் ரஹ்மான் அவங்களாம் ரைஸ் பண்ணிருக்கீங்க ஹேண்ட். உங்களுக்கு நான் பிங் பண்ணிருக்கேன். ஸோ எனி இஷ்யூஸ் ஆர் எனி ஹெல்ப் யூ கேன் ஜஸ்ட் டைப் ஆன் முகமது ஃபயாஸ்ன்னு இருக்கும் உங்க டிராப் டவுன்ல chatல. நீங்க ஜஸ்ட் பிங் பண்ணீங்கன்னா we can just help on that. Okay, ஃபயாஸ் என்னோட ஆடியோ கிளியரா இருக்குல்ல? வீடியோ ஆடியோ yeah it's clear. நல்லா இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் தான் இருக்கு, குயிக்காக போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. ஸோ டிசைன் முடிச்ச அப்புறம் என்ன ஆகும்னா அவங்க டெவலப் பண்ணுவாங்க, கிளே மாடல் சொல்லுவாங்க. ஸ்டூடியோவில் வச்சு ஒரு காரோட டிசைன் படியே அப்படியே வந்து ஒரு பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு அப்படி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து கார் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு என்ன ஆகும், அதை வந்து சில ட்ரையல்ஸ் பண்ணுவாங்க ஃபேக்டரியில் அந்த ஆப்ரேட்டரை விட்டு அசம்பிள் பண்ண விடுவாங்க, அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதான் மேனுஃபேக்சரிங், எம்எஃப்ஜினா மேனுஃபேக்சரிங். ஸோ அதில் வந்து ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன ஆகும்னு சொன்னால் அந்த கார் வந்து வெளியே வந்துடும், ரியல் கார் வெளியே வரும். வெளியே வந்த அப்புறம் டெஸ்டிங் பண்ணுவாங்க, காரை ஓட்டி பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு ஓட்டி பார்ப்பாங்கன்னா சில கார்லாம் 20,000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? சில டைம் நீங்க பார்த்துருப்பீங்க, கார்லாம் நல்லா சேல்ஸ் ஆரம்பிச்ச அப்புறம் திடீர்னு இன்ஜின்ல தீ பிடிச்சி வரும். திடீர்னு வந்து ரீகால் பண்ணுவான், எல்லா காரையும் திருப்பி கூப்பிடுவான், நாங்க எல்லாம் மாத்தி கொடுக்குறோம் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. பெரிய லாஸ் அதெல்லாம் கம்பெனிக்கு. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி அதில் வெளியே விட்டுற மாட்டாங்க. எப்படி வந்து ஒரு வேக்சினேஷனுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கோ, அந்த மாதிரி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா கூட இந்த ஆட்டோமொபைலோட குவாலிட்டி எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொன்னா, பொதுவா 99% ஆஃப் தி கம்பெனிஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுத்துப்பாங்க. ஒரு கார் லான்ச் பண்ணணும்னு சொன்னா டிசைன்ல இருந்து வெளியே வர வரைக்கும் 2 இயர்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ 2 இயர்ஸ்ல இதான் நடக்கும். டெஸ்டிங் வந்து 20,000 கிலோமீட்டர் ஓட்டி பார்ப்பாங்க, மைலேஜ் அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஓட்டி பார்ப்பாங்க, இன்ஜின் கரெக்டாக இருக்கா, அது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அந்த பார்ட்டை மாற்றுறதுக்கு மறுபடியும் ஒரு ட்ரையல் பண்ணுவோம். ஸோ ட்ரையல்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 இல்லை 15 வாட்டி ஈச் 2 months கேப்ல பண்ணுவாங்க. ஸோ 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி கடைசியில் ஒரு ஷேப்புக்கு வரும். எல்லாமே வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருப்பாங்க, ரொம்ப ரகசியமா, யாருக்கும் தெரியாம, பேப்பருக்கெல்லாம் வெளியே வந்துடாம. ஸோ அந்த நேம் கூட தெரியாது, காஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது, காரோட காஸ்ட். ஸோ அந்த மாதிரி ரகசியமா வச்சு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கொண்டு வரது வந்து ரொம்ப கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்ம வச்சிருக்கணும், நிறைய வந்து கான்ஃபிடென்ஷியல் மெத்தட்ஸ் வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி 2 வருஷம் ரொம்ப பொத்தி கொண்டு வருவாங்க அந்த காரை. கடைசியில வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரெஸ் மீட் வச்சு அந்த கார் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னா, ப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு 500 கார் பண்ண முடியும். எந்த அளவுக்கு, சப்ளையரும் ரெடி ஆகணும். வெறும் இந்த ஃபேக்டரி மட்டும் ரெடி ஆகக்கூடாது, ஹுண்டாய் மட்டும் இருக்கானா ஹுண்டாய் மட்டும் ரெடி ஆகக்கூடாது, அவன் சப்ளையர் வந்து அதை மீட் பண்ணணும். 500 கார் நான் ஒரு நாளைக்கு பண்ணுவேன்பா, எனக்கு இவ்வளோ பார்ட்ஸ் வேணும், ஸோ கேன் யூ கிவ் தட். பல மீட்டிங்ஸ் ஓடும், ராப்பகலாக ஓட்டுவாங்க மீட்டிங்ஸ். சில கம்பெனிலலாம், சில கம்பெனி நார்மலாக இருக்கும், சில கம்பெனி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மீட்டிங்ஸ் மூலமா வந்து சப்ளையர்ஸை வந்து கொண்டு வருவாங்க. உங்க கெப்பாசிட்டியை வந்து டெவலப் பண்ணணும், ஸோ நான் இவ்வளோ கார் பண்ணேன்னா நீங்க வந்து இவ்வளோ பார்ட்ஸ் தரணும். அவனும் ரெடி ஆகணும், கெப்பாசிட்டி டெஸ்டிங். ஸோ அவனும் ரெடி ஆன அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கார் லான்ச் பண்ணுவாங்க மார்க்கெட்ல. நாங்கள் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டுட்டு லைவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த மாருதி ஆல்டோ வந்து லான்ச் பண்றோம், ஸ்விஃப்ட் டிசைர் லான்ச் பண்றோம், ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் லான்ச் பண்றோம், இந்த ப்ரைஸ் சொல்றாங்களா இல்லையா. ஸோ அவ்வளோ இருக்கு. நான் இங்கே போட்டுக்கிறது ஒரு பாயிண்ட் தான், ஆனா அந்த ஸ்டார்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் மினிமம் ஒரு கார் லான்ச் பண்றதுக்கு இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேக்டரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துக்கு எப்படி சமாளிப்பாங்க கம்பெனின்னா, அந்த மாடல் ஓட்டுறாங்களா, ஏற்கனவே ஒரு மாடல் ஓடிட்டு இருக்கும், அதுல நிறைய சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து, காஸ்ட் சேஞ்ச் கொண்டு வந்து, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அந்த வால்யூம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க 2 வருஷத்துக்கு. ஸோ அடுத்த கார் வந்தோடனே என்ன ஆகும், அந்த பழைய காரோட வால்யூம் கம்மியாயிடும், இந்த புது காரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமொபைல் நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கடைசி பாயிண்ட் என்ன, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ 2 வருஷம்
இது சும்மா வந்து நம்ம எடுத்தோம் செஞ்சோன்னு இல்லாம எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. இதுல டிசைன், டெவலப், மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங், அதோட சப்ளையர்ஸ் எல்லாமே இருக்கறனால இதுல இருக்கக்கூடிய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ A to Z எல்லா ப்ரொஃபைலுமே இருக்கும் ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா சில கம்பெனி வந்து ஐடியை, ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கன்சல்டன்சி, அதே மாதிரி கோக்னிசன்ட், இவங்களையெல்லாம் கான்ட்ராக்டா எடுத்துக்கிட்டு டிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபீல்டுலயும் இது ஒரு தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய நிலைமையில இந்த ப்ரொஃபைல் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்கோப்போட நாம இப்ப என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிள் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில என்பதையும் நாம ஒரு கிளான்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலயும் நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. ஆட்டோமொபைல்னா வந்து வெறும் ஒரு இன்ஜினியரா இருப்பாங்க, அல்லது வெறும் வந்து டிராயிங் மட்டும் போடுவாங்க, அல்லது வெறும் குவாலிட்டி மட்டும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நீங்க ஒரு டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் படிச்சாலோ, அல்லது பிஇ ஆட்டோமொபைல் படிச்சாலோ, அல்லது ஒரு ஐடிஐயா படிச்சுட்டு வெளியே வரீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொஃபைல் படிச்சாலும் நான் இங்க காமிச்சிருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் ஏதாவது ஒரு ப்ரொஃபைல்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து இறைவன் நாடினால் கிளிக் ஆகும். ஸோ இதுல நீங்க வந்து உங்களுடைய நாலேஜ் எப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்றத நீங்க யோசிக்கணும். அதனாலதான் இங்க காட்டுறேன் ஸ்லைட்ல. ஸோ நாம நினைச்சது வேற, இங்க காட்டுறது வேறையா இருக்கே. நீங்க என்ன இருக்கக்கூடாது, ஸ்ட்ரக் ஆயிடக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் இப்பயாச்சும் ஓகே இதெல்லாம் இருக்கா, ஸோ இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம எய்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வரணும். ஸோ என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் இருக்கு? பைக் மெக்கானிக் அண்ட் கார் மெக்கானிக். ஸோ இட் மே பி யுவர் ஓன் பிஸ்னஸ் ஆல்சோ. நீங்க ஒரு கேரேஜ் வச்சிருக்கலாம், அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு சர்வீஸ் சென்டர்ல கூட இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேக்டரியில கூட ரிப்பேர் ஜோன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரிப்பேர் ஜோன்ல உங்களுக்கு வந்து அந்த மெக்கானிக் ரிலேட்டடா ஒரு ப்ரொஃபைல் கொடுப்பாங்க. லைக் காரை ரிப்பேர் பண்றது அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியில கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் அண்ட் கமர்ஷியல் ட்ரக் மெக்கானிக். ஸோ இது வந்து பொதுவா எங்க இருக்கும்னு சொன்னா கல்ஃப்லலாம் கூட உங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. நிறைய இந்த சவுத் பகவான் அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கூப்பிடுவோம். கமர்ஷியல் ட்ரக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூட்ஸ் போகக்கூடிய சின்ன சின்ன ட்ரக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. ஸோ எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கும் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்காக உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி டீசல் மெக்கானிக், அது ஒரு ப்ரொஃபைல். அதே மாதிரி வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரொஃபைல்ஸ் இருக்குன்னு சொன்னால் லைன் ஆப்ரேட்டர். ஸோ நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சேன் இல்லையா, கன்வேயரில் வந்து கார்ஸ் அப்படியே லைனாக நிற்கிது. ஸோ அங்கே லைன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்து இந்த போல்ட்டு, நட்டு, ஸ்டீரிங் வீலு, டோரு, இந்த இது டயரு, வீலு எல்லாத்தையும் மாற்றுறது அந்த லைன் ஆப்ரேட்டர் தான். ஸோ ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ரொஃபைல் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பொதுவாக வந்து டிப்ளமோ, ஐடிஐ படித்தவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வேர் ஹவுஸ், ஏன்னா கார் பண்ணுறதுக்கு பார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லா வகையான லைட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டு கூட ஒரு பார்ட் தான். ஸோ அதே மாதிரி பிராக்கெட்ஸ், இதெல்லாமே வந்து என்ன ஆகும், வேர் ஹவுஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்கும் ஃபேக்ட்ரிக்குள்ள. ஸோ அங்கே வந்து மெயின்டைன் பண்ணணும், இன்வென்ட்ரி, ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு அசோசியேட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் டிப்ளமோ, ஐடிஐ இப்படி படித்தவங்களுக்குலாம் அது சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமொபைல் டிசைனர். ஸோ நான் சொன்ன மாதிரி கார் டிசைனர், இந்த கேட் சாஃப்ட்வேர்லாம் படித்தவங்க அந்த மாதிரி கூட பிஇ ஆட்டோமொபைல் படிச்சுக்கிட்டு அல்லது மெக்கானிக்கல் படிச்சுட்டு அதை கூடுதலாக படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர். ஸோ கார் தயாரிக்கக்கூடிய பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஃபிக்சர்ஸ், மிஷின்ஸ், லேத், இதோடைய டிசைன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி குவாலிட்டி இன்ஜினியர். ஸோ குவாலிட்டி இன்ஜினியர்னா வந்து இப்போ ஃபயர்ஸ் சகோதரர் கூட சொன்னார் இல்லையா, அவர் குவாலிட்டியில் தான் இருக்கார். ஸோ குவாலிட்டி எப்படின்னா பார்ட்ஸ் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு. பார்ட்ஸ் நல்லா கரெக்டாக இருக்கா, டேமேஜ் ஆகாமல் இருக்கா, டிசைன் படி இருக்கா, இப்படி பார்க்கறது. அதே மாதிரி கார் வெளியே வந்துருச்சு, பைக் வெளியே வந்துருச்சு, லாரி, ட்ரக்கு அவுட்புட் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை ஓட்டி பார்க்கறது, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பிஇ படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோப் கிடைக்கும், டிப்ளமோக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். அதே மாதிரி டிரைவர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். ஸோ இது வந்து ஒரு ஆர்என்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைல். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். ஸோ ஒரு நாளைக்கு நான் சொன்னேன் இல்லையா 500 கார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் தான் அந்த மேனேஜ்மெண்ட் நம்பிட்டு இருக்கும். இவர் தான் ரிப்போர்ட் தரணும், அந்த யூனியனை மேனேஜ் பண்ணணும், அந்த அசோசியேட்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் மேனேஜ் பண்ணி அவங்களோடைய ஹேண்ட் டு ஹேண்ட் கோஆப்ரேட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி 500 காரோ, பைக்கோ அல்லது வந்து சப்ளையரோட பார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்தந்த இன்ஜினியரோடது. ஸோ அவங்க வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட ப்ரொஃபைல் அதில் வரும். ஸோ இது பெரும்பாலும் பிஇ எடுப்பாங்க, டிப்ளமோ ஆட்கள் எடுப்பாங்க இதுக்கெல்லாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ். ஸோ நாட் ஓன்லி இன்சைட் த ஃபேக்ட்ரி பட் அவுட் சைட் த ஃபேக்ட்ரி ஆல்சோ என்ன இருக்கு. இப்போ லான்ச், இப்போ நான் என்னுடைய ப்ரொஃபைல் சொன்னேன், நான் வெஹிக்கிள் லான்ச்சில் தான் இருக்கேன். ஸோ 2 வருஷம் சொன்னேன் இல்லையா லான்ச் பண்ணணும்ட்டு. ஸோ அதில் வந்து நான் மெட்டீரியல் பிளானிங்ல இருக்கேன், பில் ஆஃப் மெட்டீரியல் பிளானிங். ஸோ அஸ் த சீனியர் மேனேஜர் நான் ஒரு டீமை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து தான் கைண்ட் ஆஃப் பிரெயின், அவங்க தான் மூளையே அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அவங்க எப்படி கொண்டு போறாங்களோ, டிவி ஆட்ல இருந்து பேப்பர் ஆடு பிளஸ் வேற மெத்தட்ஸ்ல எப்படி கொண்டு வராங்களோ அதை பொறுத்து தான் அந்த கம்பெனி ஓடும். ஸோ சேல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சர்வீஸ் வந்து ரொம்ப 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 வைட்டல். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னா, ஒரு காரை விற்கிறது பெருசு இல்லை, ஆனா அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வந்து புலம்ப கூடாது, என்னடா இந்த காரை வாங்கிட்டு பெரிய தலைவலியா போச்சு, இந்த காரை வாங்குறதுக்கு பதில் இந்த பைக் வாங்குறதுக்கு பதில் வேற ஏதாச்சும் வாங்கிருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி புலம்புறாங்களா இல்லையா. அப்படி புலம்பாம இருக்கணும்னு சொன்னா அந்த சர்வீஸ் ஒர்க் ஷாப்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பிராண்டோட ஹுண்டாயோட ஒர்க் ஷாப் ரோட்ல இருக்கும், பார்த்துருப்பீங்க, பெரிய லெவல்ல வச்சிருப்பான். ஸோ அவன் வந்து என்ன இருக்கணும், கரெக்டான நேரத்தில் கரெக்டான குவாலிட்டியில் சர்வீஸ் பண்ணி தரணும். அதுக்கு வாரண்டி அது மாதிரி நிறைய இருக்கு அதில் ஸ்கோப். பார்ட்ஸ் வாரண்டி, சர்வீஸ் இன்ஜினியர், சர்வீஸ் மேனேஜர், ஸோ இப்படி பல தரப்பட்ட இது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம செய்யறோம்னு சொன்னா அதற்கான மூலப்பொருட்களை வாங்குவதற்கு இந்த பையர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினியர் பிஇ கூட இருக்கலாம், என்ன பண்ணுவாரு, சப்ளையர் கூட பேசி காஸ்ட் நெகோஷியேட் பண்ணி கரெக்டான கம்பெனிக்கு தேவையான அந்த கரெக்டான காஸ்ட்ல கொண்டு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவார். ஸோ அது போட்டாருன்னா பார்ட்ஸ் வரும், சப்ளை ஆகும். ஸோ அதன் பிறகு சப்ளை செயின் ஒரு டீம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் போட்ட உடனே டே டு டே டெய்லி எவ்வளோ தேவை, டெய்லி ஸ்கெடியூல் எவ்வளோ இருக்கு ப்ரொடக்ஷனுக்கு, அதுக்கு தேவையான பார்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி டெலிவரி வரைக்கும் ஃபேக்டரிக்குள்ள வர வரைக்கும் இதை சப்ளை செயின் அனலிஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ ஏன் இந்த பாயிண்ட் போட்டிருக்கேன்னா, பர்ச்சேஸும் சப்ளை செயினும் பார்த்தீங்கன்னா இது இல்லாத கம்பெனியே இருக்காது. சப்ளை செயின்றது மெயின். ஸோ அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து டே டு டே இன் அண்ட் அவுட் எந்த ஒரு பொருளும் இருக்காது. ஸோ ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒரு ப்ரொஃபைல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் வாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபைல். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக கூட போகலாம். ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து கன்வேயர்ல இருந்து எல்லாம் இருக்கும், பெயிண்ட் ஷாப் இருக்கும், பெயிண்ட் ஷாப்ல தான் இந்த பைக் பெயிண்ட் ஆகும், கார் பெயிண்ட் ஆகும், ட்ரக் பெயிண்ட் ஆகும். ஸோ இதோட மெயின்டெனன்ஸே பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆகும். அதை கம்பெனி லீவ் விட்டு தான் மெயின்டைன் பண்ணுவான். அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆட்டோமொபைல் இருக்கு. ஸோ அதுக்கு மெக்கானிக்கல் படிச்சவங்க, டிப்ளமா படிச்சவங்க சூப்பர்வைசரா போகலாம், அல்லது லைன் சைடு இன்ஜினியரா போகலாம், அல்லது லைன்ல அந்த டெக்னீஷியனா போகலாம். ஸோ ஐடிஐ படிச்சவங்க போகலாம் அந்த மெயின்டெனன்ஸ் ஸ்கோப்புக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலும் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொன்னா மேனேஜரியல் பொசிஷன்ஸ். இப்போ நான் இருக்கிறது மேனேஜரல் பொசிஷன் தான். ஸோ வந்து ஒரு டீமை லீட் பண்ணுறது, அது எடுத்த உடனே உங்களுக்கு வராது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு, ஒரு மினிமம் ஒரு 5 to 7 years இருந்தால் தான் டெப்யூட்டி மேனேஜர் லெவல்லையாச்சும் வர முடியும். அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், அதுக்கப்புறம் மேனேஜர், அப்புறம் சீனியர் மேனேஜர், இப்படி வருவாங்க. ஸோ இது வந்து மேனேஜரல் பொசிஷன்ஸ் உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் என்னது, ஆட்டோ கன்சல்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா படிச்சிட்டீங்க, நல்லா வந்து பாஸ் ஆகிட்டீங்க, நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, இருந்தாலும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க, ஸோ இந்த ஃபீல்டு எனக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி போனால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், ப்ரைவேட்டாக நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக வச்சுக்கலாம். என்ன மாதிரியான கார் வந்து வாங்கலாம், என்ன மாதிரியான கார் வந்து மார்க்கெட்டில் இருக்குது இப்படின்னு சொல்லி நீங்கள் ஓனாகவும் வச்சுக்கலாம், ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது, ஆட்டோமொபைல் கம்பெனியோட பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது, இப்படிப்பட்ட ஒரு கன்சல்டண்ட்டாக கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட எப்படி இருக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 ப்ரொஃபைல்ஸ் மேலே ஒரு ஸ்லைட்ல இடம் பத்தலை. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்து குட்டி கிடக்குது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில. நமக்கு நிறைய தெரியாது அதில். ஸோ இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இன்புட்ஸை வச்சு நீங்கள் இதெல்லாம் குறிச்சிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஏதோ கேட்டோம் மறந்துட்டோன்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், இதில் எது நமக்கு செட் ஆகும், எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. சில பேர் டிசைன் அப்படியே பேப்பரில் வரைஞ்சிக்கினே இருப்பாங்க, கார் மாதிரியே வரைவாங்க. நானும் அப்படிதான் வரைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கூட வரைவேன் நான், சில டைம் போர் அடிச்சதுன்னா. ஸோ பைக் வரைவாங்க. ஸோ அந்த மாதிரி வரையக்கூடிய ஆட்கள் எப்படி பண்ணலாம், டிசைனுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்க இன்ட்ரெஸ்ட் நீங்க அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது, ஸோ ஐ திங்க் ஆல்ரெடி 7:55 ஆயிடுச்சா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தி ஆஸ்பிரன்ஸ்னா என்ன, யார் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்ட்டு ஒரு குறிக்கோளோட இருக்கிறாங்களோ, ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கிறாங்களோ, அல்லது இந்த செஷன்
முடியும் போது இப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆட்களும் கூட என்ன பண்ணலாம், இந்த கீழே நான் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கில் செட்ஸ், இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கு, நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? ஏன்னா இது ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் என்ன, இது வந்து ஐடி மாதிரி கிடையாது அல்லது கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேசிக் மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு சப் பிரான்ச் தான் ஆட்டோமொபைல். ஆனா இந்த ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலந்துருக்கும். ஐடில இருந்து, மெக்கானிக்கல்ல இருந்து, தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட ஆட்டோமொபைல்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோர்ஸ் தான் ஆட்டோமொபைல். ஸோ என்னென்ன இருக்கு, இன்ஜின் சிஸ்டம்ஸ், இன்ஜின் பற்றியது, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய இன்ஜினியரிங் காலேஜில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க அதுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபியூயல் டெக்னாலஜி, பெட்ரோல் டீசல் பற்றிய ஒரு ஸ்டடி தனியாகவே இவ்வளோ ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்னமோ ஆட்டோமொபைலில் தனியாக ஒரு இது நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்குள்ளே போனீங்கன்னா இவ்வளோ ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, எமிஷன் கண்ட்ரோல், பொல்யூஷன் ரிலேட்டட் எமிஷன், ஒரு இன்ஜின் எப்படி எமிஷன் கண்ட்ரோல் பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு இது. அதே மாதிரி ஏரோடைனமிக்ஸ், ஒரு காரோடைய ஷேப் எப்படி இருக்கணும், பைக்கோட ஷேப் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் ஸ்பெஷலைஸ்டு இதுதான் வந்து ஏரோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ், இதெல்லாம் நீங்க மெக்கானிக்கல்லே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ஆட்டோமொபைலுக்கும் பொருந்தும். ஸோ ஹீட் ரிலேட்டட் தெர்மோடைனமிக்ஸ், கிருப்பா இவன் பன்சால்ன்ற ஒரு ஆத்தர்லாம் கூட நான் படிச்சிருக்கேன் காலேஜில், இப்போ இருக்கான்னு தெரியல. ஸோ தெர்மோடைனமிக்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். அந்த ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல்னு இருக்கும். அந்த இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல்னு என்னது, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினோடைய ஸ்பீடை வச்சே கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் போய் எதுவும் தனியாக திருப்ப தேவையில்லை. அதில் நீங்கள் ஒரு கார் ஸ்பீடாக ஓட்டுறீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சென்சார், ஒரு மாடியூல் வந்து எலக்ட்ரானிக் மாடியூல் வந்து என்ன ஆகும், சாஃப்ட்வேர் அதில் மேப் பண்ணியிருப்பாங்க, அது இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணும். வேக கட்டுப்பாடு மாதிரி அது வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக சேஃப்டியாக கொண்டு போகும். ஸோ இதெல்லாம் இது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக கூட ஆட்டோமொபைலில் இதோட இம்பாக்ட் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, எம்பெடட் சிஸ்டம். ஸோ எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, ஃபுல்லாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து ஒரு கார் ஆப்ரேட் பண்ணுறது, காரோடைய பார்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ டெக்னாலஜி வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஃபீட் ஆகி ஒரு பார்ட்ஸுக்கு செலுத்துவாங்க. அந்த பார்ட்ஸ் வந்து அதை சார்ந்து இயங்கும், சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு கார் ஓடும்போது. ஆனால் காருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதான் எம்பெடட் சிஸ்டம். அதே மாதிரி ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்ஸ் காரோட டிசைனில். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம், ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டான சாஃப்ட்வேர் மேப்பிங்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு வகையான ப்ரொஃபைல். அதே மாதிரி வெஹிக்கிள் அண்ட் பெடஸ்ட்ரியன் சேஃப்டி, இதுவும் ஒரு டெக்னாலஜி. ஸோ இதை கூட நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் மேபி இது இந்தியாவில் கொஞ்சம் ஸ்கோப் கம்மியாக இருக்கலாம். ஆனால் வந்து யூஎஸ், யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப மெயினான ஒரு கோர்ஸ். பெடஸ்ட்ரியன் சேஃப்டிலாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ஸ் படிச்சுட்டு போய் அதுக்கு ரிலேட்டடாக ஜாப் பண்ணுவாங்க. ஸோ அது கூட இருக்குது. அதே மாதிரி மெஷின் டெக்னாலஜிஸ், லேத்து, சப்ளையர் பார்ட்ஸ் கொடுக்குறான் இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய சிஎன்சி மிஷின்ஸ்லேருந்து எல்லா மிஷினுக்குமே டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்கோப்பில் படிச்சுட்டு ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்குள்ளே வரலாம், மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாகும். அதே மாதிரி முக்கியமானது என்னது, கேம், நான் சொன்ன மாதிரி அந்த சிஎன்சி மிஷின்ஸ் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் அது படிக்கிறது. அதே மாதிரி கேட், டிராயிங் ரிலேட்டட் சாஃப்ட்வேர். ஸோ இது ரிலேட்டடான ஸ்கோப்பில் நம்ம எப்படி நாலேஜ் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இஆர்பினா வந்து என்னன்னு சொன்னால் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பைக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த பைக்குக்கு தேவையான பார்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 500 பார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்னர்ஸில் ஸ்க்ரூஸு, நட்ஸு, ஹெட்லேம்ப்பு, ஹேண்டில் பார், எல்லாமே செயின் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 500 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 500 பார்ட்ஸையும் நாம் என்ன பண்ண முடியாது, எக்ஸல் ஃபைலில் வச்சு ஆர்டர் பண்ண முடியாது, அல்லது நாம் சும்மா மெயில் அனுப்பிச்சு ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த டிசைன் ரிலீஸ் பண்ண இஆர்பின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டரிங் சிஸ்டம், அது நான் சொன்னேன் இல்லையா, சப்ளை செயின் அப்படின்ற ஒரு டீம் இருக்கும். அவங்க வந்து இந்த இஆர்பி சாஃப்ட்வேரை வச்சு சப்ளையருக்கு ஆர்டரை போடுவாங்க. சப்ளையருக்கு ஆர்டர் போட்டாங்கன்னு சொன்னா சப்ளையர் எண்ட்லயும் இந்த மாதிரி ஒரு இஆர்பி இருக்கும். ஸோ ஃபேக்டரியில இருந்து சப்ளையருக்கு வந்து நாங்கள் இவ்வளோ வண்டி பண்ண போறோம் இந்த மாசத்துக்கு, இந்த பார்ட்டுக்கு, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பார்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும், குவான்டிட்டி ஒரு வெஹிக்கிளுக்கு எவ்வளோ அப்படின்றதும் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து
அந்த சப்ளையருக்கு போகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு சப்ளையர் என்ன பண்ணுவான், என்னால் பார்ட் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு டேட்டில் அந்த பார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுல இருந்து கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இஆர்பின்ற ஒரு சிஸ்டம். மேபி நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் இன்டர்வியூ போனீங்கன்னா கூட இதை பற்றி கேட்பாங்க கண்டிப்பாக. ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக போனீங்கன்னா, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக போனீங்கன்னா கூட. அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது. ஸோ டே டு டே எவ்வளோ பார்ட்ஸ் வருது, என்னென்ன வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு டீமாக இந்த எஸ்சிஎம் வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கு, ஸோ ஹவு ஷார்ப் யூ ஆர் ஆன் தீஸ் டாபிக்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோமொபைல்குள்ளே வரதா இருந்தால் தெரிஞ்சு வச்சுக்கணும். நோ அதர் சாய்ஸ். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் காலேஜில் படிக்கிறது எல்லா ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னென்ன மாதிரியான ஃபீல்டு, என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் என்பது அடிப்படையை அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போறீங்க, ஒரு 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 இடத்துல போயிட்டு ஒரு வேலைக்கு போறீங்கன்னு சொன்னால் அங்கே இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதன் பிறகு கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் ஸ்லைடு கிட்ட வந்துட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் a huge sector. It's a kind of ocean. எந்த அளவுக்குன்னு சொன்னா இட்ஸ் a very very basic need for every human to commute ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, without which no work is possible. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்து டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனமிக்கா இருக்கும். நாம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆட்டோ கேட் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. கேடு துறையில ஆட்டோ கேட் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இன்னைக்கு அதை பார்த்தா ஆளையே காணும். இன்னைக்கு என்ன இருக்கு, ப்ரோயின்னு ஒன்று வந்துருச்சு, அதே மாதிரி வந்து கேட்டையானு வந்துருச்சு, அதே மாதிரி சாலிட் ஒர்க்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான வந்து சாஃப்ட்வேர் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு கேட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாலேஜை அப்டேட்டடா வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுதான் ஆட்டோமொபைலோட ஒரு காம்படிஷன். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஒருத்தன் ஒரு டெக்னாலஜி கொடுப்பான், நாளைக்கு பார்த்தா வேற ஒரு கார்ல வேற டெக்னாலஜி வந்திருக்கும். ஸோ ஆட்டோமொபைல் ஃபேக்டரிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் தட் மேட்டர் எல்லா ப்ராடக்ட்ஸுமே அப்படிதான். மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இன்னைக்கு நோக்கியா ஒன்று கொடுத்தான்னு சொன்னா நாளைக்கு ஓப்போ ஒன்று கொடுக்குறான், ஓப்போ ஒன்று கொடுத்தான்னு சொன்னா ஐஃபோன் ஒன்று கொடுக்குறான். ஸோ இன்னைக்கு வேர்ல்டு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு டெக்னாலஜி வச்சுக்கிட்டு ஓட்டிடலாம்னு வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாலேஜ் அதை தான் வச்சிருக்கோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம சர்வைவ் பண்றது கஷ்டம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க, அந்த பெட்டி கடைக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருள் கேட்குறீங்கன்னு சொன்னா, என்னங்க இந்த பொருள் நீங்க இப்போ வந்து கேட்குறீங்க, அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு, இதுதான் லேட்டஸ்டா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோமா இல்லையா? ஸோ நம்ம நாலேஜ் வந்து டைனாமிக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல இருந்து ஃபேஸ்புக் நம்ம தேவையில்லாம யூஸ் பண்ணாம அதுல என்னென்ன வந்து பேஜ் லைக் பண்ணி வச்சுக்கலாம், அதே மாதிரி என்னென்ன ஆர்டிகல்ஸ் படிக்கலாம், அதே மாதிரி என்னென்ன நம்மளுடைய காலேஜ் ரிலேட்டட் புக்ஸ்ல, ஸ்கூல் ரிலேட்டட் புக்ஸ்ல எப்படி அப்டேட் பண்ணி, இப்படி டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நோ அதர் வே, நமக்கு வேர்ல்ட் இஸ் மூவிங் மச் ஃபாஸ்டர். ஸோ அந்த அளவுக்கு நாம வந்து இல்லைனா கூட ஓரளவு மேட்ச் பண்ணி டெக்னாலஜி அப்டேட் பண்ணா மட்டும்தான் நாம 12 வருஷம் ஸ்கூல்ல படிச்சதுக்கும் சரி, 4 வருஷம் பிஇ படிச்சாலும் அல்லது 2 வருஷம் 3 வருஷம் டிப்ளமோ படிச்சாலும் வெளியே வரும்போது கரெக்டா மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா 5 பேர்ல 3 பேர் டெக்னாலஜி வச்சிருப்பான், 2 பேர் என்ன பண்ணுவோம், ஐயோ எதுனா தெரியலையே, என்னன்னே தெரியலையே, படிச்சுட்டு வரணும் போல இருக்கேன்னு சொல்லி அந்த ஒரு கொஸ்டினை மனசுல வச்சிருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நாம இப்போ ஒண்ணு கேட்டு போல நம்ம டெக்னாலஜி என்ன பண்ணணும், அப்டேட்டடா வச்சிருக்கணும். ஸோ அந்த வகையில ஒரு சின்ன ஹிண்ட் என்னன்னு சொன்னா, நாம இந்த மாதிரியான ஏரியால ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நான் முன்னாடி சொன்னதுதான் அதோடைய சம்மரி தான், இன்னும் குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது மறைக்குது, 1 செகண்ட். So sorry. So design நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடா நீங்க வந்து ரொம்ப ப்ரிப்பேர் ஆயிக்கணும். கைண்ட் ஆஃப் கேடு, கேம், அனாலிட்டிக்ஸ், ஒரு காரோடைய ஸ்ட்ரெஸ் ட்ரெயின்லாம் எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாமே நீங்க வந்து குறைந்தபட்ச நாலேஜ் வச்சுக்கிட்டு அதில் டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு ஃபீல்டு, அது ஏற்கனவே சொன்னேன் நான். ஸோ அதில் வந்து யூ ஹேவ் டு பி வெரி குட் இன் தி அகாடமிக் நாலேஜ். நீங்கள் ஒரு R&D போகணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் R&Dலாம். ஏன்னா வந்து படிச்சதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நான் லான்ச் சொல்றேன், நான் இருக்கிற லான்ச் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டடா இருக்காது என்னோட அகாடமிக்கோட. இருக்கும் ஒரு 50% இருக்கும். ஆனா நீங்க ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், டிசைன் டெவலப்மெண்ட்குள்ள போறீங்கன்னா நீங்க என்ன படிச்சீங்களோ அது அப்படியே நீங்க வந்து அங்க வந்து 90% உங்களுடைய மூளையை போட்டு அந்த காரை வடிவமைப்பு பண்றதுல அல்லது பைக்கை டிசைன் பண்றதுல வந்து லாரியை டிசைன் பண்ற ட்ரக்கை டிசைன் பண்றதுல நீங்க கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லயும் டிசைன்லயும் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க ஃபியூச்சர் வேற மாதிரி இருக்கும் இறைவன் நாடினால். ஸோ அதுக்கு வந்து நீங்க உங்க கோர்ஸ் லைக் காலேஜ் புக்ஸ், உங்களுடைய நோட்ஸ், ஸ்கூல் ரிலேட்டட், ஸோ எல்லாத்துலயும் வந்து ஃபிசிக்ஸ், மெக்கானிக்ஸ், ஆட்டோமொபைல் ரிலேட்டட் எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இன்ஃபேக்ட் இப்போ லாக்டவுன்ல வீட்டில் தான் இருக்கும், ஸோ நல்லா டைம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன்றது ஒரு தனி சீன் அது. ஸோ ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போய் ஒரு பெரிய டீமை மேனேஜ் பண்ணணும், அவுட்புட்டை மேனேஜ் பண்ணணும். பல ஷார்ட்டேஜ், பார்ட் ஷார்ட் ஆகும், பார்ட் கம்மியாக வரும், அதெல்லாம் நீங்கள் வர வச்சு சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு டீமை லீட் பண்ணி அந்த காரை பைக்கை வெளியே கொண்டு வரணும். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டார்கெட் ஓரியன்டாக நீங்கள் இருக்கணும். ஸோ இவ்வளோ கார் வெளியே வரணும், இவ்வளோ பைக் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்க, அடுத்தது என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். சேல்ஸ், சர்வீஸ், இதில் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நாலேஜ் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுங்க மார்க்கெட்டிங் போகணும்னு சொன்னா. ஏன்னா மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, கல்லை கொடுத்தா கூட வித்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண போறது இல்லை, நம்ம வந்து நியாயத்தை தான் பேச போறோம். ஆனா கம்யூனிகேஷன் என்பது ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. அதே மாதிரி ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. இன்ஃபேக்ட் அது எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா துறைக்கும். ஆட்டோமொபைல் கொஞ்சம் நிறைய பொருந்தும். ஏன்னா நிறைய இடத்துல இப்போ அதோட ப்ரெசன்ஸ் இருக்கனால டிராவலிங் வந்து நிறைய பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிராவலிங் நீங்க பண்ற மாதிரி இருக்கும்போது அதுக்கு நீங்க வந்து ஹெசிடேட் பண்ணக்கூடாது. இன்டர்நேஷனல் டிராவலும் இருக்கலாம், அல்லது லோக்கல் டிராவலும் இருக்கலாம். ஸோ இந்த வயசுல தான் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணி வரும்போது கம்பெனிக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ இவர் எதுக்கு எடுத்தாலும் டாஸ்க் கொடுத்தா செய்யறாரு, இவர் இன்னும் நம்ம ப்ரமோஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 7 to 8 countries விசிட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் யூஎஸ். அதுக்கு நான் வந்து டிராவல் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் ஒரு கட்டத்தில் டிராவல் போர் ஆச்சு. ஸோ பட் ஆனால் வந்து அதை நான் வந்து ஹெசிடேட் பண்ணலை, தயங்கலை. ஸோ நான் டிராவல் பண்ணணும்னு பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கார் ஃபேக்ட்ரிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் போயிட்டேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராய்ட், யூஎஸோடைய அதாவது வேர்ல்டோடைய ஆட்டோமொபைலோடைய மெயின் ஹப்பே வந்து டெட்ராய்ட் தான். அங்கதான் வந்து ஃபோர்ட், ஜெனரல் மோட்டார்ஸ், டைம்லர் எல்லாரோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கு. ஸோ அங்க விசிட் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சது. ஸோ நான் அவ்வளவு தூரம் போகணுமா, நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போகணுமா அப்படின்னு நினைக்கவே இல்லை, போயிட்டு வந்தேன் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி லோக்கல் டிராவல் கூட கிடையாது. டெல்லி போனேன், ஸோ பெங்களூர் போனேன். இந்த மாதிரி எங்கெங்க நம்மளுக்கு டிராவல் கிடைக்குதோ அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம செட்டில் ஆயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டீம் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் வந்து விஷயம். ஸோ நம்ம டிராவலுக்கு தயாரா இருக்கணும், சப்போஸ் கிடைச்சதுன்னா. ஸோ நெக்ஸ்ட், இது ரொம்ப முக்கியமான ஸ்லைட் அண்ட் மேபி அ லாஸ்ட் ஸ்லைட் ஃப்ரம் மை சைட். என்ன முக்கியம்? ஸோ இவ்வளோ ஸ்லைட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ தூங்க வச்சுட்டாருன்ட்டு நினைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன், இன்ட்ரெஸ்டாக போயிருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்து கீ டேக்அவே என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நான் இங்கே பிக்சரில் காட்டுற மாதிரி தான், பிக்சரில் காட்டுற மாதிரி தான். ஸோ ரோட் டு சக்ஸஸ், எந்த ஃபீல்டாக இருந்தாலும், எந்த ஒரு டொமைனாக இருந்தாலும், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டில் யூ ரீச் த கோல், டில் யூர் ரிட்டையர்மெண்ட் ஆர் டில் யூ செட்டில் இன் லைஃப் ஆர் டில் யூ சேஞ்ச் த ட்ராக். ஸோ அதுக்கு வந்து ரோட் ஸ்டார்டிங் டு எண்ட், இதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய வேலை. மற்றது எல்லாத்தையும் நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க அல்லது நம்ம சார்ந்ததை பார்த்துப்பாங்க. நம்மளுடைய வேலை இந்த ரோடை பார்த்து பயணம் செய்யறது தான். ஸோ அந்த சக்ஸஸ் போய் தேடும் போது இறைவன் நாடினால் அந்த ரோட்ல நம்ம எப்படி ஃபாலோ வந்து நம்ம டிராவல் பண்றோம் என்பதுதான் முக்கியம் வாழ்க்கை பயணத்துல. ஸோ அதுக்கு நம்ம சில டிப்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்றது, இன்டர்வியூ போனீங்கன்னா எப்படி வந்து தைரியமா இன்டர்வியூ ஃபேஸ் பண்றது, இதெல்லாம் நம்ம டிஎன்டிஜி ஸ்டூடெண்ட்ஸ் விங் லிங்க்ல கூட இருக்கு, எபிசோட்ஸ் போட்டிருக்கோம். நீங்க அங்கே போனீங்கன்னா இல்லை அந்த வீடியோஸ் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி ரெடி டு ஜாயின் ஈவன் அ ஸ்மால் ஃபர்ம், small company which will offer you a small posting, but in future it will be a very very good stepping stone for you to settle in life. என்னன்னா நீங்க
நல்லா படிச்சு முடிச்சு நல்லா மார்க்கே வாங்கியிருப்பீங்க. வாங்கின அப்புறம் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வரும். எப்படி வரும்? பெரிய கம்பெனி வராது, உங்க ஃப்ரெண்டு பெரிய கம்பெனிக்கு போயிருப்பாரு. ஆனால் நீங்க போறது வந்து சின்ன கம்பெனியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட், அங்க ஒரு சின்ன ஒரு லேத் கம்பெனி இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், இவ்வளவுதாங்க சம்பளம் கொடுக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நல்ல கம்பெனி கிடைச்சா போகணும், பெரிய கம்பெனி தான் போகணும், மாற்று கருத்து இல்லை, இறைவன் நாடினால். ஆனா அதே நேரத்தில் அது கிடைக்காம சின்ன கம்பெனி தான் வருது, நான் இதுக்கெல்லாம் போக மாட்டேன், இது எனக்கு செட் ஆகாது, நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டிய அப்படின்னு நினைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காலம் கடந்துரும். 3 வருஷம் 4 வருஷம் சும்மாவே இருந்துட்டு அப்ப நீங்க ரெஸ்யூம்ல என்ன போடுவீங்க, சிவில என்ன போடுவீங்க? சும்மா உட்காந்துருந்தோம் போட முடியாது. 2019 நான் முடிச்சேன், 20 முடிச்சேன், 2022 வரைக்கும் சும்மா இருந்து போட முடியும். அதே நீங்க இந்த 2 வருஷம் கம்பெனி பேரை மட்டும் போட்டுட்டு, அவனுக்கு தெரியாது பெரிய கம்பெனிக்காரனுக்கு இவன் எந்த கம்பெனில ஒர்க் பண்ணான். அவன் என்ன பார்ப்பான், சிவில ரெஸ்யூம்ல இவன் 2 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தான், இவன் 3 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கான் ஆட்டோமொபைல் ரிலேட்டடா. ஸோ இவனுக்கு நாம கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. சில இடத்துல இருக்கலாம், பட் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இப்ப நானே எக்ஸாம்பிள் என்ன சொல்றேனே, நான் வந்து ஸ்டார்டிங்ல சிம்சன்ற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன், இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அண்ணா சாலையில இருக்கு, ரொம்ப பழைய கம்பெனி. அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜெம்கோன்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். அவங்க யாருன்னு கேட்டா, இந்த கேட்டர்பில்லர்ல வந்து இந்த மைனிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த எக்ஸ்கவேட்டர் அந்த மாதிரியான யூஎஸ் கம்பெனி, அவங்களுக்கு டீலர். சின்ன கம்பெனி தான் அது. கேட்டர்பில்லர் பெரிய கம்பெனி, அவனுக்கு இருக்க ஒரு டீலர்னு சின்ன கம்பெனி. நான் பி ஆட்டோமொபைல் படிச்சிருக்கேன், நான் அதுவும் ஹிந்துஸ்தான் காலேஜ்ல படிச்சேன் நான், விச் இஸ் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் காலேஜ். அப்ப நான் என்ன நினைக்கல, எங்க வீட்டுல அட்வைஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்காத, ஜஸ்ட் போய் கம்பெனியை ஜாயின் பண்ணு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், ஏன்னா நீ சும்மா இருக்கிறதுக்கு போய் ஜாயின் பண்ணு என்று வந்து அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்ப நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய சேலரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 இருக்கும். நான் சொல்றது 2005. ஆனா நான் சும்மாவே கிடையாது. காலேஜ் முடிச்ச உடனே இறைவனின் கிருபையால் கிடைச்சது வேலை. அது ஒரு வருஷம் போனேன், மைனிங் ஏரியாஸ்க்குலாம் போனேன் பெங்களூர்ல. அந்த ட்ரக்கை மெயின்டெனன்ஸ்க்கு சீனியர்ஸ் கூட போவேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எப்படி இருக்கும்னா, வெறும் பருப்பு மட்டும் வேக வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா மலைக்கு மேலே அது, அங்கே தான் அந்த மைனிங் ஒர்க்கில் தான் அந்த எக்ஸ்கவேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் நான் போய் ஒர்க் பண்ணேன். ஒரு வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து சிம்சனில் கிடச்சிது. சரி அங்கே எவ்வளோன்னு பார்த்தா 6000 ரூபா சம்பளம். சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி கிடைச்சது. அப்பதான் வந்து மெயின் கார் ஃபேக்டரி எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, ஹிந்து பேப்பர்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்தது. அந்த ஒரு கால் போய் அட்டன் பண்ண, கிட்டத்தட்ட 5 ரவுண்டு என்னை வந்து அந்த கம்பெனில வர சொல்லி 5வது ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 20 பேர் இருந்தாங்க. அதுல ஃபைனலா என்ன செலக்ட் பண்ணாங்க, இறைவனின் கிருபையால். அப்போதான் எனக்கு வந்து டபுள் டிஜிட் சேலரியே வந்துச்சு, 20,000 ரூபாய்ட்டு வந்துச்சு. அதன் பிறகு நிறைய ஜேர்னி போச்சு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இறைவனின் கிருபையால் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும். ஸோ நான் ஏன் இதை சொல்றேன், பெருமைக்காக சொல்லல, இது வந்து ஒரு தாக்கம். எந்த ஒரு நம்ம ப்ரொஃபைல் எடுத்தாலும், என்னடா வேலை இது, இதுல போய் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சோன்னு சொன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். அவன் இன்னொருத்தனை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நமக்கு கேப் இருக்கா இல்லையா, ரெஸ்யூம்ல இருந்துச்சுன்னு சொன்னா டக்குனு வேலையில ஜாயின் பண்ணிடுறோம், நல்ல வேலையா இருந்துச்சுன்னா. கம்பெனி எல்லாம் பார்க்க கூடாது. ஸோ அங்க வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இபாதத்து அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய கம்பெனிக்கு போற மாதிரியான ஒரு பிளானை நம்ம பேரலா பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்ல நம்ம சொல்ல வருது. அதே மாதிரி வந்து என்ன, ஹேவ் அ டச் பேஸ் ஆல்வேஸ் வித் யுவர் அகாடமிக் லேர்னிங்ஸ். ஸோ உங்களுடைய காலேஜ், உங்களுடைய ஸ்கூல், இதனுடைய லேர்னிங்ஸை கண்டிப்பா நீங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஃபுல்லா உட்காந்து புக்கை மறுபடியும் படிக்க தேவையில்லை. அதான் ஜஸ்ட் அப்பப்ப நீங்க வந்து ஒரு டச் பேஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்க ஃபேக்டரிக்குள்ள போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டச் வந்துடும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், நம்ம என்னென்ன படிச்சு புரிஞ்சிருக்கோம், என்னென்ன நம்ம வந்து இது வரைக்கும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அல்லது காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது என்னதான் நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும். ஸோ அதன் மூலம் நம்ம என்ன பண்ணணும், அந்த நாலேஜை ரீவைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஸோ மெயின்டைன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா என்னன்னு கேட்டா, எப்பவுமே ஒரு சொல்லுவாங்கல்ல, வந்தா மழை போனா ஒன்றும் கிடையாது சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அப்ரோச். ஸோ நமக்கு கிடைச்சது ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு எல்லா புகழும். கிடைக்கலையா சரி பரவாயில்ல, அடுத்தது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம முயல்வோம். முயற்சி மட்டும் விடக்கூடாது, நம்பிக்கை முயற்சி இது ரெண்டுத்தையோட வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருந்தோம்னு சொன்னா, ஏன்னா லைஃப்ல அதான் எனக்கு ரொம்ப உதவி இருக்கு. நான் சின்ன கம்பெனில இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பெரிய கம்பெனில இருப்பான், நான் நல்ல மார்க் தான், அவன் நல்ல மார்க். நான் என்ன நினைச்சேன், சரி அவன் நல்லா செட்டில் ஆகிட்டான், அதே மாதிரி நம்ம செட்டில் ஆகணும், ஏன்னா அவன் செட்டில் ஆகிட்டா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்காம பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பா இறைவன் அதுக்கான பாதையை வந்து விசாலமாக்குவான். ஸோ இன்னும் நானும் சாதிக்க நிறைய இருக்கு, இருந்தாலும் இது வரைக்கும் வந்ததுக்கு நம்மளுடைய அனுபவம் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி வந்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன,
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டட், ஹவு டு ஃபேஸ் அ இன்டர்வியூ, அதே மாதிரி எப்படி உங்க லாங்குவேஜ் டெவலப் பண்ணணும், இப்படிப்பட்ட எபிசோட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் விங் வெப்சைட்ல கொடுத்துருக்கோம், டிஎன்டிஜே ஸ்டூடெண்ட்ஸ் விங்ல. ஸோ நீங்க அதுல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் ரிலேட்டட் டாபிக்ஸ் போட்டீங்கன்னா, அல்லது நீங்க சகோதரர் ஃபயாஸ் கிட்ட கூட நீங்க பிங் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா அவர் கொடுப்பாரு என்னென்ன லிங்க் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து விச் ஐ கால் எஃபர்ட்ஸ் கேன் பிரிங் இன் சக்சஸ். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, ரிசல்ட்ஸ் ஆர் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ் பட் எஃபர்ட்ஸ் கேன் பிரிங் இட். ஸோ முயற்சி திருவினையாக்கும் என்பது இறைவன் நாட்டத்தினால் நம்ம செஞ்சாதான் கிடைக்கும். அதனால கண்டிப்பா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்க, மெருகேத்துங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ரீச் த டைம், டேக்கன் 10 minutes more. So sorry for that if I have taken more time. So with that explanations, so I'd like to go for a knowledge tester. Okay, so yeah, Fayaz, நீங்க கேக்குறீங்களா? நீங்க 2 questions put பண்ணுங்க, டைம் ஷார்ட்டா இருக்கு. So peopleக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, you can just type your answer everyone அப்படின்னு வச்சுக்கங்க, நோ ப்ராப்ளம். எல்லாத்துக்குமே உங்க ஆன்சர் தெரியட்டும். ஸோ அவர் கேட்குற கேள்விக்கு யூ கேன் ஜஸ்ட் டைப் இன் யுவர் ஆன்சர். அது கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கொஷின் கேட்பாங்க, நீங்கள் சேட்டில் வந்து அதை வந்து நீங்கள் ஆன்சர் வந்து டைப் பண்ணுங்க. கீப்பிங் 2 வந்து ஆல் வச்சிருங்க. யா, ஐ கேன் கோ ஆன். Okay, so Fayaz, once they answered, you can just tell me. Okay, நான் screen பார்க்கல. I'll just tell. Right. Okay, so my first question is from my slide only. What do you know about embedded systems in automobile? Maybe Fayaz time பாத்துங்க, நீங்க கண்ட்ரோல் பண்றதா எனக்கு. Okay, fine. So we'll just give some 10 to 15 seconds or 20 seconds. People can just no sure. So come on, all circuits. Someone has answered like we name illa 793CCDBF. Maybe name oda சேர்த்து கூட போடுங்க. We can just call up names. ஏனா சில பேர் மொபைல்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இல்ல வெறும் சர்க்யூட்னு போடாதீங்க, கொஞ்சம் அதோட ஸ்டஃப் என்னன்னு போடுங்க. What you exactly understand? Yeah. சர்க்யூட்னா எலக்ட்ரிக்கல் கூட சர்க்யூட் தான். Asad has answered computer based system. Shahul Hamid has answered could you repeat the question? So okay, question is from my slide only, based on my earlier explanation. What is embedded system in automobile? Embedded, EMBEDDED, embedded system in automobile. Okay, Abdul Basit has answered that embedded system is a combination of computer and electronic based system. Okay, so I think that matches the answer closely. Yeah. Mohammed Paris has answered computerized basis. Okay. That's a generic statement, but anyway. Yeah, we can just wait for some 10 seconds. We can just close on this question. Yeah. No, I'm okay till you permit on the timing actually. Okay. Already I've taken more time. Yeah, no problem. Okay. Abdul Qaim has answered embedded system is about adding new thing in vehicle. Okay. Aizaz Ahmad, embedded system is one of both type system and also computer based. Okay, I think you can just go on with answer. நீங்க ஆன்சர் பண்ணலாம். Okay, so இதுல பாசித்ன்ற சகோதரர் வந்து க்ளோஸா ஆன்சர் பண்ணிருக்காரு. So it is kind of computer and electronics put together. Okay, so for example, நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன், ECU, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல் ஆர் இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பார்ட். ஆனால் அதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பார்ட்டை பொறுத்துனா மட்டும் ஆட்டோமொபைல் ஒர்க் ஆகாது, கார் ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர்ல இருந்து சாஃப்ட்வேர் ஃபிட் பண்ணணும், டிசைன் பண்ணி. ஸோ அது ஐடி ரிலேட்டடாக சம்திங் யாரோ டிசைன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் கோடிங்லாம் போட்டு அந்த பார்ட்டில் ஃபீட் பண்ணும்போது அந்த பார்ட் வந்து சென்ஸ் பண்ணும், கார் ஓடும்போது, டிரைவர் கார் ஓட்டும் போது சென்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் இன்னும் அட்வான்ஸ் நிறைய இருக்கு, பட் நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்டஃப் வரும்போது அது எம்பெடட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஆட்டோமொபைல். ஓகேவா? ஸோ வில் கோ டு செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் மை சைட். Okay. So
what you know about IC engines? What are the main steps involved in the engine? ரொம்ப வளவலன்னு இல்லாம 4 ஸ்டெப்பை மட்டும் சொல்லுங்க. இன்ஜின்ல என்ன நடக்குது? காரை ஆன் பண்ண உடனே நம்ம நினைச்சிடறோம் வண்டி சூப்பரா போகுதுன்னு. ஆனா உள்ள பல விஷயம் நடக்குது இதுல. இறைவன் மனிதனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கான் கண்டுபிடிக்கிறதுக்கு. Okay, Anas has answered ignition. So 4 step. Okay, he's answering one by one. 793 ignition, spark. Sayyid Abu Dair has answered compression. Okay, 4 சேர்த்து you can just type. Sahul Hamid has answered. Very good. So many people are answering. Compression, ignition, expansion, exhaust. Sayyid Abu Dair, exhaust. Anas, exhaust. Abdul Qasim, first about fuel. Asad, suction, combustion, power, exhaust. Suction, combustion, power, exhaust. Mohammed Paris. Fasil Smith, suction, compression, power, exhaust. I think many people are answering. Oh, it's going on. Okay, answer வந்துருச்சு. So answer வந்துருச்சு. அதுதான். So 4 cycles. ஸோ கிருபால் சிங் இப்போ இருக்கான்னு தெரியல. நான் 2004 படிக்கும் போது இருந்தது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லி. அதில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த 4 ஸ்டெப்ஸ் தான் வந்து ஐசி இன்ஜினோட ஒர்க்கிங், வித்தின் விச் இட் வில் டேக் ஃபியூ செகண்ட்ஸில் டக்குன்னு பிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகி கம்ப்ரஷன், இக்னிஷன், சக்ஷன், எக்ஸாஸ்ட், இந்த மாதிரி டக்குன்னு அது சைக்கிள்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு காரை ஓட வைக்குது, பைக் ஓட வைக்குது. Okay, so with that, Faiz, I hand over to you for your side question, and then we will move on to audience side question answer, which we can answer, technical and academic. So I'll make one question. So any one metrology, if anyone can, யாராச்சும் மெட்ராலஜி ஏதாவது கார் மெஷர் பண்ணக்கூடிய மெட்ராலஜி ஆர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற மெட்ராலஜி, எனி மெட்ராலஜி யூ கேன் ஜஸ்ட் சாட்ல போடலாம். வேரியஸ் மெட்ராலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க காரோடைய அந்த கரெக்ட்னஸ், குவாலிட்டி பண்றதுக்கு. முகமது பாரிஸ், மைக்ரோமீட்டர். அனஸ் ராஷிக், ஸ்லிப் கேஜ். அசாத், சைன் பார். ஓகே, ஐ திங்க் வி ஹாவ் எ சப்ஜெக்ட் இன்ஜினியரிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன், மெட்ராலஜிஸ். யா, மெட்ராலஜிஸ் மீன்ஸ் ஓகே, metrologist means measuring device. Maybe various measuring devices வந்து ஒரு காரோடைய குவாலிட்டி செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டிசைன் இன்டென்ட்டோட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு. டிசைன் பண்ணதும் ப்ரொடியூஸ் பண்ணதும் சேமா இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அதை மெஷர் பண்ற அந்த டிவைஸ் பேர் தான் மெட்ராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோகோலிமீட்டர், மல்டி சென்சார் ப்ராசஸ். ஓகே ஓகே, ஃபைன். மெனி ஹஸ் ஆன்சர்ட் ஃபியூ திங்ஸ். மெஷரிங் கேஜஸ். Okay, measuring gauges is common word. Okay, I think we have many things, but usually the big thing that we use is CMM. CMM use பண்ணி தான் most of the big industriesல வந்து they will measure. நீங்க போடுற measuring devices-உம் it's correct, but அது வந்து பார்ட்ஸ், சப்ளையர் பார்ட்ஸுக்கு தான் அந்த மாதிரி வர்னியர் கேலிப்பர், அந்த மாதிரி கோ கேஜ், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா சிஎம்எம் வந்து பாத்தீங்கன்னா, யுவர் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட், பட் சிஎம்எம் வந்து இருக்கிறதுலே பெரிய மெஷரிங் டிவைஸ் மாதிரி. இப்போ வந்து வி ஹாவ் மெனி திங்ஸ் லைக் பாலிரிக்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க, விச் வில் டேக். இப்போ சிஎம்எம்ல ஒவ்வொரு இடத்துல போய் பிளாட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாலிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் டேக் ஏ போட்டோ ஸ்னாப். அது வந்து ஸ்கேன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கார் போய் நின்ற உடனே ஃபிளாஷ் வந்து அடிக்கும். டோட்டலா வந்து ஒரு சம் 100 ஸ்னாப்ஷாட்ஸ் எடுக்கும். அந்த ஸ்னாப்ஷாட்டையும் ஆக்சுவல் டிசைன் பண்ண கேடையும் வந்து மெஷர் பண்ணி பார்க்கும். இஃப் எனி டீவியேஷன்ஸ் அதே வந்து ரெட், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரிங்ல வந்து காட்டும். ஸோ தட் இஸ் த லேட்டஸ்ட் மெஷரிங் டெக்னாலஜி which is not in India, I suppose. It's been used in North America and other foreign countries. So I think also fire sheet metal கூட யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? sheet metal ஓட finish பார்க்கிறதுக்கு. Yeah, correct. I think we can just close on with our questions and you can just move on to another slide. Okay. Slide ku polam. Fine. So the last slide, we are now at the end of session almost. Okay. So ipo neenga enga knowledge test pannalam. Maybe Fayaz solluvar enna rules. Okay, rules how we can, I think chat la put we can just collect those questions nenikiren, so that it will be like serial ah nammanaala ethana questions. Yeah, I leave up to you. Yeah.
ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க வந்து யூ கேன் ஜஸ்ட் ஆல்னு வச்சுட்டு யூ கேன் ஜஸ்ட் ஃபயர்ஸ் பெட்டர். ஃபயர்ஸ் ஒரு சஜஷன், மேபி டைம் கம்மியா இருக்கனால யார் பேசுறாங்களோ அன்மியூட் பண்ணிட்டு ரைஸ் ஹேண்ட் பண்ணலாமா? ஆர்டர் படி போயிடலாமா? யா ஏன்னா சாட் பண்ண நிறைய क्वेश्चन போய்டும். யா ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஹமீத் has raised his hand. சோ அன்மியூட் பண்ணி நீங்க மேனேஜ் பண்ணிக்கீங்க. ஓகே. ஒரு क्वेश्चन முடிஞ்சிட்ட பிறகு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். ஹமீத் பாய் ஒரு நிமிஷம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். ஒன்ஸ் ரைஸ் பண்ணி அவங்க நேம் சொல்லிட்டோம்னா நீங்க அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணாதீங்க. அந்த ஆன்சர்லாம் முடிச்சிட்ட பிறகு யூ கேன் அகைன் நான் செகண்ட் क्वेश्चन சொல்றப்போ நீங்க ரைஸ் பண்ணுங்க. சோ தட் யாரு ரைஸ் பண்றாங்களோ அவங்க நம்ம क्वेश्चन ஃபர்ஸ்ட் யார் ரைஸ் பண்றாங்களோ நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஹமீத் பாய் யூ கேன் ஜஸ்ட் உங்க क्वेश्चन கேட்கலாம். ஓகே இன்ஷாஅல்லாஹ். அலைஹிஸ்ஸலாம் பை. நான் வந்து இந்த யமஹா உரகடத்துல இருக்க யமஹா பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஓகே. நான் வந்து ஒரு சிஎன்சி ஆபரேட்டரா அப்ரெண்டிஸ் பண்ணேன். ஃப்ரெஷரா இருந்து 2 வருஷம் அப்ரெண்டிஸ் பண்ணேன். அந்த 2 வருஷம் முடியிற இதுல வந்து ஒரு அளவு ஒரு சூப்பர்வைஸ் பண்ற அளவுக்கு ஒரு சிஎன்சிலேயே ஒரு சூப்பர்வைசரா இருந்து எனக்கு கீழே ஒரு 10 ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு சிஎன்சி பத்தி எனக்கு வர பார்ட்ஸ் நான் குவாலிட்டி பண்ணி அதை அவுட்புட் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தேன்னு வைங்களேன். ஓகே. ஆனா கரெக்டா அந்த 2 வருஷம் முடியும் போது எனக்கான அப்ரெண்டிஸ் அண்ட் பிளஸ் கம்பெனி ட்ரெயினிங் முடிஞ்சு வெளியே வந்துட்டேன். அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. சொல்லிதான் எடுத்தாங்க, வெளியே வந்துட்டேன். அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப நிறைய கம்பெனி ஒரு 6 மாசமா சுத்தி தேடுறேன். திரும்ப நம்மளை கூப்பிடுற எல்லாருமே 2 வருஷம் ட்ரைனிங் இருந்தாலுமே எனக்கு முன்னாடி அங்க சீனியர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சொல்றது வந்து 1 வருஷம் பண்ணுங்க. எல்லா கம்பெனியுமே 1 வருஷம் நீங்க இங்க ஒர்க் பண்ணலாம், 1 வருஷம் கழிச்சு அங்க எப்படி அமுச்சு விட்டாங்களோ அதே மாதிரி வேற கம்பெனிக்கு அமுச்சு விட்டுருவோம்ன்றாங்க. அதுவும் இல்லாம அத எப்படி சொல்றது, எனக்கு அமைஞ்ச சூழல் வந்து இப்போ மல்டிநேஷனல் கம்பெனில ஒரு ப்ராப்பரா ஒரு இபாதத்து கடைபிடிக்க முடியாத மாதிரி ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மாதிரி. ஷிஃப்ட்னா ஜும்மா தொழுவ வெள்ளிக்கிழமையும் ஒர்க்ல இருக்கப்போ ஜும்மா தொழுவ விடுற மாதிரி. அது வந்து எனக்கு என்னோட ஒரு கலாச்சாரத்தையே மாத்துற மாதிரி. பேசிக்கா ஒரு ஈமான் இல்லாம ஒரு மார்க்க விஷயங்கள் கடைபிடிக்க முடியாம என்னோட ஒர்க் பண்ற என்னோட ஹெச்ஆரா இருக்கிற முஸ்லிம்ஸும் சரி, எனக்கு மேனேஜரா இருக்கிற முஸ்லிம்ஸும் சரி, என்னோட எம்ப்ளாயா ஒர்க் பண்ற எல்லா முஸ்லிம்ஸும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் உறுத்தலா இருந்துச்சு. ஒரு 3-4 ஜும்மா விடும்போது, ஏன்னா வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியா நம்ம அடுத்தடுத்து லீவ் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல 2 வருஷத்துக்கும். அது இப்போ கம்பெனின்றது சிப்கார்ட்குள்ள எங்கேயோ உள்ள போயிருது. நம்ம உள்ள போயிட்டு காலையில 8 மணிக்கு உள்ள போயிட்டா ஈவினிங் 5 o'clock தான் வெளியே வர மாதிரி இருக்குது. அதுக்கு இடையில அந்த லஞ்ச் டைம் மட்டும்தான். அந்த லஞ்ச் டைம்ல நம்ம ஒர்க்கிங் ஏரியால இருந்தா கொஸ்டின்ஸ் வருது. இந்த லஞ்ச் டைம்ல கேண்டீன் போகாம இங்க ஏன் ஒர்க்கிங் ஏரியால இருக்கீங்க, மிஷின்ஸ்க்கு ஏதாவது நம்ம ஏதாவது டூல்ஸ் ஏதாவது எடுக்கிறோமா, மிஷின்ஸ் ஏதாவது பண்றோமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வர்றதுனால அப்ப கேண்டீன்ல தான் இருக்க வேண்டியது மாதிரி. அதாவது பேசிக்கா நம்ம எங்கனாலும் தொழுவக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நமக்கே இது இங்க தொழுவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை. இப்ப நம்ம ஒரு சிலர்கிட்ட கேட்கும் போது நீங்க உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க, அங்கேயே ஒரு இடத்த ஒதுக்கிக்கோங்க அப்படின்ட்டு. அது நம்ம நிறைய பேருக்கு சொல்ற நிலைமையில நம்ம இருந்தோம், தொழுதுக்கோங்க, ஏதாவது சின்னதா இடத்த ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்ட்டு. ஆனா நமக்கே தெரியுது இங்க தொழுவே முடியாது, இங்க ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நின்னாலே கொஸ்டின் வருது அப்படின்ற இடத்துல அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல விட்ட ஜும்மாக்கள் அதிகம், ஏராளமான ஜும்மாக்கள் விட்டாச்சு. சம்பளம் வருது, இங்க நமக்கு ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வர வழி இல்லாம கேள்வியை கேட்டுருங்க. உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சொல்லிட்டீங்க, அது புரிஞ்சிருச்சு. உங்க கேள்வி கேளுங்க. சரி. அதாவது இப்ப அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது, கம்பெனி அலைய வேண்டியதா இருக்குன்னு சொல்லி அதை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ ஆட்டோ ஃபீல்டு அந்த கம்பெனி எம்என்சி விட்டு வெளியே வந்துட்டு ஒரு பைக் மெக்கானிக்கா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா ஒரு செட் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம்னு வெளியே வந்துட்டேன். இப்ப வெளியே வந்த பிறகு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, டிப்ளமோ படிச்சீங்கல்ல, கம்பெனில ஒர்க் பண்ணீங்கல்ல, நீங்க எதுக்கு இந்த ஒர்க் பண்றீங்க, இது ஒரு மெக்கானிக்கா வேலை பாக்குறீங்களா அப்படின்றாங்க. இந்த கொஸ்டினுக்கு நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது, இல்ல இப்ப கம்பெனியா அலைய விடுறாங்களா ஒரு வருஷமா, அதை எப்படி எடுத்துக்கிறது, அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க பாய். அமித் பாய். நான் சொல்லட்டுமா? ஓகே ஹமீத் பாய், உங்க கேள்வி வந்து 2 விதமான கேள்வியா இருக்கு. ஒன்னு இபாதத் ரிலேட்டடா இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியான வேலை இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீலிங் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து டிப்ளமா படிச்சுட்டு அப்ரெண்டிஸாக சேர்ந்துருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா கம்பெனிலுமே இப்படி தான் இருக்கும், கான்ட்ராக்ட் தான் இருக்கும். மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 2 years or 3 years கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி, ஏன்னா அப்ரெண்டிஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக கொடுக்க முடியும் சேலரி. ஸோ அதனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அவங்க தான் எடுப்பாங்க, ஓகேங்களா? அப்ரெண்டிஸ் எடுத்து கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க மறுபடியும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டோட்டலாக வெளியே அனுப்ப மாட்டாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கூட எப்படின்னா, இதுக்கு முன்னாடி கம்பெனிலாம் கூட அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணி வைஸ் பிரசிடென்ட்டாக ஆகி, அதாவது ஒரு 1999 அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணார். வைஸ் பிரசிடென்ட்டாக ஆன ஆட்கள்லாம் கூட எனக்கு தெரியும், சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த மாதிரி டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. என்னடா இது கான்ட்ராக்ட் முடிச்சு நான் அமுச்சு விட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து தளர்ந்துடாதீங்க. ஸோ இன்னும் கிடைக்கக்கூடிய கம்பெனியில் சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் அடுத்த கம்பெனி சர்ச் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை காட்டுங்க, ஓகேவா? ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் உங்களுடைய மேபி நான் உங்களை எனக்கு தெரியாது, நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன். ஸோ மேபி உங்கள் கேரக்டர், மேபி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் கொண்டு போய் காட்டும் போது கண்டிப்பாக வந்து உங்களை கான்ட்ராக்டில் யாரெல்லாம் அனுப்புகிறாங்களோ அவங்கள உங்களை வந்து உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அதாவது மீன்ஸ் உங்களை வந்து கட் பண்ண மாட்டாங்க. மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், ஃபர்ஸ்ட் இருந்த கம்பெனியில் பண்ணியிருக்கலாம், அது என்ன பாலிடிக்ஸா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஜென்ரல் ஆட்டிடியூட் நம்ம இதை எப்படி யோசிக்கணும்னு சொன்னால், என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் மைனஸ் பண்ணும்போது டோட்டலாக வெளியே அனுப்ப மாட்டாங்க எல்லாரையும். ஆனால் இது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, அவங்களுக்கு பர்சனலாக தேவைப்படுறவங்களையும் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நம்மளுடைய ரேப்போ எப்படி இருக்கோ அப்படிதான் வந்து நம்ம ரேப்போ டெவலப் பண்ணணும். அந்த பாஸோடையோ சூப்பர்வைசரோடையோ என்ன நியாயமான ரூட்ல நம்ம ரேப்போ டெவலப் பண்ணி வச்சுக்கணும். பட் அதை தவிர பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக நம்ம காமிச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து விட மாட்டாங்க. இதே வியூவில் தான் ரெண்டாவது கொஸ்டினும் இபாதத் இருக்குல்ல. இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்ம தொலைவ போகணும்னு சொன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நான்லாம் கூட அப்படிதான், நம்ம தாடி வச்சிருக்கேன், நான் மெமென்சில் ஒர்க் பண்றேன். இதுக்கு முன்னாடி யூஎஸ் கம்பெனில இருந்தேன். யூஎஸ் போகும்போது தாடியோட தான் போனேன். எனக்கு சப்போர்ட் கம்பெனி பண்ணுவான் எதுவாக இருந்தாலும், என்னுடைய சூப்பர்வைசர் பண்ணுவார். என் சூப்பர்வைசரோட அலைன்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அதுக்காக நம்ம அநியாயமாக அலைன் பண்ண போறது இல்லை. சில பேர் வந்து அவங்க தண்ணி அடிக்கலாம் போவோம், அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அது நமக்கு மார்க்கத்துக்கு வரும். நான் என்ன சொல்றேன்னா, ஜென்ரலா அவன் புரிஞ்சுப்பான் நம்மளை பத்தி, நல்லா வேலை பண்றேன் இவனை விட்டா நமக்கு ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட மைண்ட் செட் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டிப்ஸா தான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ நீங்க அப்படி இருக்கலாம் மேபி, ஜென்ரலா ஃபியூச்சருக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு நம்ம இபாதத்தை கூட நம்ம கேட்டோம், எனக்கு ஜும்மா கண்ண ஒரு 1 மணி நேரம் போகணும் அப்படின்னு சொன்னா கூட அவன் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவான். சரி உள்ளியா தொழுதுட்டு போ, கம்பெனிக்குள்ள தொழில் இல்லாட்டி போயிட்டு வா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான். ஸோ என்னோட நாலேஜில் சொல்றேன் நான், இல்ல இது எதுக்குமே வாய்ப்பு இல்லை, எனக்கு வந்து இபாதத் தான் முக்கியம், நான் வந்து தொலை போகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த வாய்ப்பு அமையலைன்னா, ஜும்மாக்கு அனுப்புற வாய்ப்பு வரல, தொழுவதுக்கு அனுமதிக்க மாட்டிருக்காங்க, நானும் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், எவ்வளோ ரேப்போ டெவலப் பண்ணிட்டேன் சூப்பர்வைசர் சொன்னா, நீங்க வந்து ஜும்மாக்கு ஏற்ற மாதிரியோ அல்ல தொழுவுக்கு ஏற்ற மாதிரியோ தான் நீங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஸோ பிஸ்னஸோ அது, ஸோ மார்க்க ரீதியில் சொல்லணும்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் அதுக்கு நான் என்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, நீங்க இல்லைன்னா அந்த வேலை நடக்காதுன்ற மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா, 5 மணிக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டேன், நான் சாட்டர்டே வர மாட்டேன், இப்படிலாம் சொல்லாம நீங்க ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கம்பெனி உங்களுக்கு விடாது. இப்போ நானும் சும்மா போயிட்டு தான் இருக்கேன், 5 years பாய் போயிட்டு தான் இருக்காரு, பெரிய பெரிய கம்பெனில இருக்கும், அல்லாவுடைய நாட்டம். பட் இது வந்து ஒரு இன்புட்டா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, சப்போஸ் இது செட் ஆகுதான்ட்டு, ஓகேங்களா? இதுவும் செட் ஆகலன்னா உங்களுடைய விஷ் தான், அது உங்களுடைய விருப்பம். மார்க்கம் முக்கியம்னா நீங்க மார்க்கத்துக்காக வந்து தான் ஆகணும், வேற எதாவது பார்த்து தான் ஆகணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். Hope I answered the question. Yeah, that's okay. Next question கேட்கலாம். Yeah, next question. Question கொஞ்சம் ஆப்டா கேளுங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. Yeah, ஷார்ட்டா கேட்ருங்க என்னன்னு சொல்லிட்டு. அனஸ் ராஷிக். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அஸ்ஸலாம், சொல்லுங்க ஜி. பாய், ஆஃப்டர் 4 years இந்த இன்ஜினியரிங் முடிச்சோடனே அடுத்து என்ன பாய், ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமா? சைட் கோர்ஸ் ஏதாவது வேல்யூ ஆடடா அந்த மாதிரி ஆட்டோமொபைலுக்கு ஏற்ற மாதிரி? Yes, we can answer academic. இப்போ நீங்க முடிச்சிட்டு இந்த இயர் முடிச்சிருக்கீங்களா இல்ல? இல்ல பாய், எனக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு பாய், ரிமைனிங் 1 year இருக்கு பாய். 1 year இருக்கு. ஓகே. ஸோ 4 years இப்போ நீங்க 1 year இருக்குது, மேபி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய அகடமிக் ஸ்கில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ மேபி ஹமீத் பாய் சொன்ன மாதிரி யூ ஷுட் டிஃபைன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு எதுல வந்து அவங்க காட்டின அந்த ஸ்லைட்ஸ்ல வந்து எந்த விஷயத்துல உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டிசைன் ஃபீல்ட்ல இருக்குதா இல்ல குவாலிட்டி சைடுல இருக்குதா
அந்த மேபி யூ கேன் அந்த ஸ்லைடு கூட காமிக்கலாம் இதுல. யா திஸ் ஒன். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு எந்த ஃபீல்டு வந்து லைக்கபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல வந்து சூஸ் பண்ணணும். இப்போ அதை சூஸ் பண்ணாதான் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கில், இப்போ நீங்க 4th இயர் இருக்கிறதுனால கரெக்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறீங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணணும். பட் அது டெவலப் பண்றேன்னு போயிட்டு கேரியர் வந்து க்ரோத் ரெடியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ உங்க அகடமிக்ஸும் பார்த்துட்டு இஃப் யூ வாண்ட் டு டெவலப் ஸ்கில், அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து இந்த விஷயத்துல யூ நீட் டு சூஸ். நான் வந்து ஒரு குவாலிட்டி ரீதியா போக விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்க குவாலிட்டி சம்பந்தப்பட்ட எவ்வளோ கோர்சஸ் இருக்கு, கிரீன் பெல்ட், எஸ்பிசி அந்த மாதிரி இருக்கு. டிசைன் மாதிரி நீங்க போகணும்னு விருப்பப்பட்டா அதுக்கேத்த கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்க வந்து எந்த ஃபீல்டுக்கு நீங்க போக போறீங்களோ அதுக்கேத்த மாதிரியான ஸ்கில்ஸ் தான் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய அந்த அந்த ஃபீல்டை வந்து அந்த ஜாப் ப்ரொஃபைல், நான் இதுக்கு போகலாம், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மைண்ட் செட் வந்து அந்த ஃபீல்டை நோக்கி தான் நீங்க போற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபீல்ட்ஸ்ல எல்லாத்துடைய ஸ்கில்ஸும் நீங்க டெவலப் பண்ண முடியாது. டிசைன் ஒரு பக்கம் கத்துக்கிட்டு, குவாலிட்டி ஒரு பக்கம் கத்துக்கிட்டு, ப்ரொடக்ஷன் சம்பந்தமா ஒரு பக்கம் கத்துக்கிட்டு உங்களால இருக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணி அதுக்கான ஸ்கில் செட்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணுங்க. மேபி அது உங்களுக்கு என்ன கோர்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன ஸ்கில் செட்டுன்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட் செட் வந்துட்டு கூட அந்த போஸ்ட்ல கூட அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எந்துதான். ஸோ மேபி நீங்க ஒரு பிங் பண்ணி இந்த மாதிரி ஃபீல்டு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன ஸ்கில்ஸ், என்னென்ன மேபி சாஃப்ட்வேர்ஸ், டிசைன்ல போக விருப்பப்படுறீங்கன்னா அதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டா இருக்குது அப்படின்ற லிஸ்ட் எல்லாம் கூட நாங்க இன்ஷால்லா அது எடுத்து தரோம். அதுக்குன்னு பெரிய பொருளாதாரம் கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. பொதுவா என்ன செய்வாங்கன்னா ஸ்கில் செட்ஸ் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியா கிளாஸ் போயிட்டு அதுக்கு வந்து 20,000 30,000லாம் வந்து செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லை. வேரியஸ் ஆன்லைன் கோர்சஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா மெனி online.coms வந்து அதை ஃப்ரீயே பண்ணியிருக்காங்க. கோவிட் சுச்சுவேஷனுக்காக ஃப்ரீ பண்ணி அந்த எஜுகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா பிங் பண்ணீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் சஜஸ்ட் என்னென்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் நீங்க டெவலப் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஓகே. எனிதிங் யூ நீட் டு ஆட் ஹமீத் பாய்? இல்ல கிளியர். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஐ திங்க் ஐ கேன் லோயர் தி ஹேண்ட். நெக்ஸ்ட் யாரு? ஆசாத் பாய் தேர்ட் क्वेश्चनக்கு. ஆசாத். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இஸ்லாம் பாய், இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்குள்ளலாம் போகணும்னா கண்டிப்பா அந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமா, இல்ல அது எப்படி பாய்? அது இப்போ ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா நம்மளா தேர்ந்தெடுத்துக்கலாமா, இல்ல வந்து அதை கம்பெனி தான் முடிவு பண்றானா? Amit bhai, you can just take up. Okay. So ஜி உங்க பேர் என்ன சொன்னீங்க? அனஸா? ஆசாத். இல்ல, என் பேர் ஆசாத் அபுல் கலாம். ஓகே ஆசாத். ஓகே ஆசாத், என்னன்னா ஆல்வேஸ் அடிஷ்னல் நாலேஜ்ன்றது எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜா தான் இருக்கும். ஓகேவா? உங்க சிவியில் அதை போட்டாலே கம்பெனில என்ன வேகன்சி இருக்கோ அவன் கூப்பிட்டதுக்கு இல்லைன்னா கூட ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க அங்க தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுவாங்க அந்த மேனேஜர் லெவல்ல இருக்கக்கூடியவங்க. ஸோ கண்டிப்பா ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ டோன்ட் ஸ்டாப் லேர்னிங் என்பது லைஃப் டைம் ஃபுல்லா இருக்கு. ஆனா கம்பெனிக்குள்ளதான் இப்போ, அதாவது கம்பெனிக்குள்ள போறதுக்கு வந்து நீங்க அதை லேர்ன் பண்ணணும்னு சொன்னா அது வந்து கட்டாயம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா அந்த கம்பெனில இருக்கக்கூடிய வேகன்சி வேற மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன்ல இருக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா நீங்க வந்து நாலேஜ் வச்சிருக்கணும். அதுல அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆன்சர் பண்ற அளவுல நீங்க வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். ஸோ நீங்க எப்படி இதை பார்க்கணும்னு சொன்னா ஆட்டோமொபைல் இருக்கக்கூடிய அந்த அகாடமிக் நாலேஜ்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கிள் நாலேஜ் டெவலப் பண்றது. ரெண்டாவது டே டு டே நீங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணுவீங்க ஆட்டோமொபைல்ல. மூணாவது தான் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், கேடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் எல்லாமே வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா அப்படியே சைட்ல கொண்டு வந்துட்டே இருக்கணும். மேபி கம்யூனிகேஷன் கூட மெயின் சொல்லிக்கலாம். பட் கேடு, அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேற வந்து இந்த டெக்னாலஜி இதுல என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கோ அது நீங்க வந்து அல்லது கோர்ஸ் இருக்கோ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அந்த மாதிரிலாம் நீங்க படிச்சு வச்சுக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் இருந்தால் தான் உள்ள போன்றது கிடையாது. இட்ஸ் ஆடட் அட்வான்டேஜ். ஆனா ஒண்ணு, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதான் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். வி நீட் ஃப்ரெஷர்ஸ் வித் திஸ் ப்ரோஇ நாலேஜ் ஆர் எம்பெடட் டெக்னாலஜி நாலேஜ் கேட்டாங்கன்னா நீங்க அப்ளை பண்றது அந்த நாலேஜ் எல்லாம் அப்ளை பண்ண முடியாது. அங்க மட்டும் கொஞ்சம் அடி வாங்கும் அந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்வியூ காலுக்கு மட்டும். பட் ஆனா தட் வில் நாட் ஸ்டாப் யூ டு என்டர் இன்டு ஆட்டோ இண்டஸ்ட்ரி.
ஸோ ஒரு பாயிண்ட், ஒன் மோர் பாயிண்ட் ஐ கேன் ஜஸ்ட் ஆட் அப். ப்ளீஸ். என்னன்னு சொன்னா, இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி கூட எந்த கம்பெனிக்கு போறீங்க, அவங்க என்ன ப்ரொஃபைல் நம்ம ஜாப் வேகன்சி சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ஓரளவு ப்ரஷ் அப் பண்ணிட்டு போகணும் ஆக்சுவலா. ஸோ போறப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போறீங்கன்னு சொன்னா அந்த ஸ்கில்ஸ் நம்மள்ட்ட இல்லாம இருக்கலாம், பட் பேசிக்கல் திங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில என்ன நடக்குது, அதோட பேசிக் ஸ்டெப்ஸ் என்னன்னு தெரியணும். அது அந்த நாலேஜ் இல்லாம ஒரு இன்டர்வியூக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் வேகன்சிக்கு நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா தட் வில் பி ஜீரோ அட்வான்டேஜ் ஃபார் அஸ். ஸோ அங்க எடுக்கிறவங்க கூட ஓகே இவனுக்கு ப்ரொடக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க. இப்போ டிசைன் போறீங்கன்னா ஓரளவு கேட் உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ், அவன் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்க மாட்டான், கம்ப்யூட்டர் கொடுத்தாலும் நம்ம கையில் தர மாட்டான். பட் பேசிக்கலா கேட்னா என்ன, ப்ரோயினா என்ன, சாலிட் ஒர்க்ஸ்னா என்ன, கேட்டே மாதிரி ஒரு பேசிக் நாலேஜோட போகும்போது ஓகே இவனுக்கு ஒர்க் பண்ண தெரியாது பட் ஹி ஹேஸ் சம் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேர்னிங். நான் வந்து எனக்கு நீங்க வந்து ஓப்பனா கூட சொல்லலாம், என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஃபேஸ்ல, பட் ஐ ஹேவ் சம் நாலேஜ் ஆன் ப்ரொடக்ஷன். நீங்க ப்ரொடக்ஷன் ஐ ஹேவ் சம் நாலேஜ், இந்த நாலேஜ்லாம் இருக்குன்னு சொல்லும் போது ஓ இவன் வந்து லேர்னிங் கர்வ்ல இருக்கிற ஒரு பர்சன் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து வரும். ஸோ தட்ஸ் டு ஆட் அப். Next question, I think we can just go on. Yeah, the next person, I think Realme 3. I don't know name illa. Realme 3 nu. Yeah. Okay. Solunga ji. Assalamu alaikum bhai. Assalam. Bhai நான் இதுக்கு முன்னாடி வந்து டிப்ளமா படிக்க முன்னாடி 2 வருஷம் நான் கார் மெக்கானிக் வேலை செஞ்சேன். ஓகே. அப்புறமா தான் அது எனக்கு அப்புறமா 10th முடிச்சோன்னே நான் எந்த ஒரு படிப்பையும் எனக்கு வேணான்ட்டேன் வீட்டில். அதுக்கப்புறம் தான் 2 years வந்துட்டு மெக்கானிக் வேலைக்கு போனேன். மெக்கானிக் வேலைக்கு போகும்போது அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, சரி கொஞ்சம் படிக்கலாம், டிப்ளமோ கொஞ்சம் படிக்கலான்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. 3 years நான் படிச்சேன். நான் ஓகே. உங்க வாய்ஸ் கொஞ்சம் கட் ஆகுது. முடிச்சேன் இப்போ கொஞ்சம் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓகே. இல்ல இப்போ 3 years நான் இப்போ கொஞ்ச நாள் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், எனக்கு கம்பெனில கொஞ்சம் வேலை கிடைக்குமான்ட்டு கேட்டிருக்கேன் நான். ஓகே. இல்ல இப்போ வந்து நீ கம்பெனிக்கு வேலைக்கு போனோம்னா 2 வருஷம் இல்ல 3 வருஷம் தான் உன்னை வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களே வெளியே போக சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே. இப்போ எங்க ஹலோ கேக்குதா பாய்? இல்ல வாய்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. இப்போ கரண்டா வர்க்கிங்ல இருக்கீங்களா நீங்க? ஆமா, இப்போ ஒர்க் தான் போயிட்டு இருக்கேன் கொஞ்சம். ஆனா கம்பெனிக்கு போகல நானு. ஓகே ஓகே ஓகே. இல்ல அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே. இந்த மாதிரி சொல்லுங்க. உங்களுடைய வீடியோவை கட் பண்ணிருங்க. வாய்ஸ் கொஞ்சம் கட் ஆகும். வீடியோ கட் பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். உங்க क्वेश्चन மட்டும் கேளுங்க, கரெக்ட்டா ஷார்ட்டா வந்து क्वेश्चन மட்டும் கேளுங்க. இல்ல இப்போ கம்பெனிக்கு நான் போலாமா? இந்த மாதிரி 3 வருஷம் தான் வேலை செய்ய சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வெளியே அனுப்பிச்சு விடுறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சோ நான் தைரியமா கம்பெனிக்கு போலாமா அப்படி கேக்குறேன் நானு. ஓகே. இல்ல இப்போ ஒரு ஆன்சர் ஆல்ரெடி சொன்னாங்க. ஆமா, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலா அது குயிக்கா சொல்லிடுறேன் ஃபயஸ் அவருக்கு. மேபி ஃபார் எவ்ரிஒன். see நம்ம சமுதாயத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம், மற்ற சமுதாயம் மாதிரி இல்லை. நம்ம வந்து எந்த அளவுக்கு உள்ள கார்பரேட்ஸ்குள்ள போறோமோ நமக்கு அப்புறம் வரவங்களுக்கு நல்லது. ஸோ நீங்க ஏன் இந்த மைண்ட் செட்ல வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? 2 வருஷம் கிடைக்கிறது இன்னைக்கு வந்து குதிரை கொம்பா இருக்கு. 2 வருஷம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்றது எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். நீங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது இறைவன் நாடினால் எப்படி இருக்கும் தெரியாது. நீங்க ஒருவேளை அதே கம்பெனில உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஹலோ கேக்குதா ஃபயஸ்? கேக்குதா? கேக்குது. ரைட். சோ 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அதேதான். இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன போஸ்டிங்ல இருப்பீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ சேலஞ்ச் பண்ணி பாருங்களேன். நல்லா உங்களுடைய சூப்பர்வைசரோட அலைன்மெண்ட் பிளஸ் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே தள்ளிட்டாங்க, இருந்தாலும் இது செட் ஆகலன்ற மாதிரி சொல்லுங்க. நீங்க அந்த 2 வருஷத்தை ஏன் மிஸ் பண்றீங்க? அது மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ கிடைச்சதுன்னா எவ்ரி ஸ்டோன் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் அஸ். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது இஷ்யூனா நீங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பா அப்படி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. நல்லா ட்ரை பண்ணீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன்.
இதுல ஒரு ஆடட் பாயிண்ட் வந்து ஆக்சுவலா டிமோட்டிவேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. டிமோட்டிவேஷன் நீங்க உள்வாங்கவே வாங்காதீங்க முதல்ல. ஆக்சுவலா அந்த ஹமீத் பாய் சொன்ன மாதிரி 2 years கழிச்சு எப்படி இருக்கும் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. 2 yearsே வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாரும் 3 years கழிச்சு உனக்கு வேலை இருக்காதுன்னு சொல்றதே அது ஒரு சரியான நாலேஜ் இல்லாம தான் அந்த பண்ணியிருக்காங்க. ப்ரெடிக்ஷன் வந்து ஆக்சுவலா கூடவே கூடாது. ஸோ எப்படி வேணா இண்டஸ்ட்ரி வந்து ஷிஃப்ட் ஆகும். மேபி எந்த ஃபீல்டு வேணா எடுத்துக்கங்க. இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டர்லாம் நம்ம இவ்வளவு யூஸ் பண்ணுவோம்னு நினைச்சோமா? இப்போ ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் வந்து இந்த அளவுக்கு மக்கள் இடத்துல வரும்னு நினைச்சோமா? பட் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். மோஸ்ட் வாஸ்டா வந்து வேர்ல்ட் போயிட்டு இருக்கு. அதனால அதை பத்தி வந்து 3 வருஷம் கழிச்சு என்னன்னு வந்து யோசிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இசாஸ் அஹமத். நெக்ஸ்ட் क्वेश्चन we can just just keep us last question Fayaz. So any other questions என்ன பண்ணனும்னு சொல்லிடுங்க. டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி 8:30. Yeah, okay. I think okay fine. So this will be last question. I think questions இருந்தா நான் என்ன பண்ணனும்னு இன்ஷாஅல்லாஹ் சொல்லிறேன். எஜாஸ் பாய் சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இஸ்லாம் பாய், நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜாப் ப்ரொஃபைல் போட்டிருக்கீங்களா, இவ்வளோ ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா லைன் ஆப்ரேட்டர் அந்த இதுலதான் எடுக்கிறாங்க தவிர வேற எதுலயுமே ப்ரொடக்ஷன்ல லைன் ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், அந்த 3 குவாலிட்டி, இந்த 3 இதுக்கு மட்டும் தான் எடுக்கிறாங்க. இப்போ 1 வருஷம் நீங்க அங்க வேலை செஞ்சாலும் 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த துரத்தி விட்டுறாங்க. எப்படின்னா ரெனால்ட் நிசான்ல நான் ஒர்க் பண்ணேன். ரெனால்ட் நிசான்ல இந்த மாதிரி தான் அந்த ப்ரொடக்ஷன் லைன்ல தான் லைன் ஆப்ரேட்டர்லாம் இருந்தேன். நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சேன். ஒரே வேலை தான். எப்படின்னா ஒரு கார் தயாரிக்கிறோம்னா கிக்ஸ் கார் தயாரிச்சோம். கார் தயாரிச்சுன்னா அந்த கிக்ஸ் காரே மூவ் பண்ணிட்டே இருந்தோம். அதுல என்ன வேலைன்னா அந்த ஒரு செக்ஷன் மட்டும்தான். இப்போ டோர் செக்ஷன்னா டோர் செக்ஷன் மட்டும்தான், ரன்னர் அந்த போடணும். அதே தான் 1 வருஷம் பண்ணிட்டு இருந்தோம். அதுல என்ன நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்க போகுது, அடுத்த லெவலுக்கு எப்படி போகும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சாகணும் பை. அப்புறம் பாத்தீங்கன்னா தொழுகையிலையும் பாத்தீங்கன்னா தொழுகைல வந்து எனக்கு ரெண்டு ஷிஃப்ட் வந்துடும். இப்போ தொழுகைல பாத்தீங்கன்னா ஜும்மா வந்து ஒரு இதுல கிடைக்காது, ஒரு வாரத்துல கிடைக்காது, அடுத்த வாரம் கிடைக்கும். ஆனா மத்த நேர தொழுகை எல்லாம் பாத்தீங்கன்னா 2 இப்ப பாத்தீங்கன்னா இஷாவும் மக்ரீப்பும் ஒரு நேரத்தை தொழுதுப்பேன், இல்லைன்னா லொஹரும் அசரும் அந்த மாதிரி ஒரு தொழுகை தொழுதுப்பேன். ஃபஜர் நம்மளுக்கு தொழுது கிடைச்சிருது. ஒரு வாரம் ஜும்மா மட்டும் கிடைக்காது. அந்த மாதிரி இருந்தது பை. இதுல உங்களுக்கு எனக்கு அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் தெரிஞ்சாங்க. ஓகே ஹமீத் பாய் கேன் ஜஸ்ட். ஓகே அதான் பிரதர், இப்போ வந்து நீங்க அந்த வெளியே அனுப்புற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னதுதான், அதை நம்ம ரிப்பீட் பண்ணல. ஸோ உங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பிளஸ் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. கம்பெனி ரெனோவேஷன் வந்து நடுவில் கொஞ்சம் டவுன் ஆச்சு, வால்யூம் ட்ராப் ஆச்சு, ரொம்ப சிக்னிஃபிகண்டாக ட்ராப் ஆச்சு. அதனால கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. மறுபடியும் ஆனால் இப்போ எல்லாமே அவன் வந்து இப்போ ட்ரைப் விட்டோன்னா கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுது. ஸோ மறுபடியும் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இது 2 ஆஸ்பெக்ட்ல ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். அதை நீங்க மறுபடியும் யோசிச்சுக்கோங்க. 2வது என்னன்னா, இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்ட்ரெச் பண்றது ஒன்று இருக்கு. ஸோ நீங்க ஸ்ட்ரெச், சில பேர் நோம்பு பிடிக்க முடியலன்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க கம்பெனிக்கு போனால். ஆனால் அதில் ஸ்ட்ரெச் பண்ணி போறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த 1 மாசம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க இருப்பாங்க. பட் உங்க கேஸ்ல என்னன்னா, நீங்க தொழுவுறது வந்து சேர்த்து தொழுவுறன்னு சொல்றீங்கல்ல. ஸோ இப்போ நீங்க பார்த்து உங்க கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு கணக்குன்னு பாருங்க. 25 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளதான் இருக்கீங்கன்னா நீங்க வந்து இப்ப இருக்கிற இடத்துல கூட உட்கார்ந்து கூட தொழலாம், முடியலன்னு சொன்னா. அதுக்கு ஹதீஸ்கள்லாம் இருக்கு. இல்ல பை, வாழ்வாதாரத்தை பேச ஒரு நிமிஷம் பை. தொழுகெல்லாம் தொழுகிறேன் பை. 2 ரக்காத். நான் வந்து ஈரோட்ல இருந்து சென்னையில போய் சென்னையில வேலை செஞ்சேன். அதனால 2 ரக்காத்தா தொழுதுக்கலாம். நான் எனக்குள்ள கசர் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, நான் தொழுகிறேன். அது தொழுகெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த லைன் ஆபரேட்டர் ஒரே ஒர்க்ல பண்ணிட்டே இருக்கோம்ல இந்த 1 வருஷமா. அப்புறம் क्वेश्चन வந்து உங்க ப்ரொஃபைல் தான் கேக்குறீங்க. அப்போ growth இருக்குமா இருக்காத கேக்குறீங்க, கரெக்ட்டா? ஆமா. ஓகே, அப்ப அந்த क्वेश्चन தான் நீங்க கேட்டிருக்கணும். ஓகே, சோ நோ ப்ராப்ளம். இந்த கேரியர் growth பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஆளே வந்து டிப்ளமோ படிச்சவங்க பிளான்ட் ஹெட் எல்லாம் ஆயிருக்காங்க லைன் ஆப்ரேட்டர் ஆகி. ஸோ நீங்க அப்படி டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஃபயர் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. கீப் ட்ரைங், ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாமே ஈஸியா கிடைச்சிடாது. ஸோ நிறைய ட்ரை பண்ணியும் கிடைக்கலன்னு சொன்னா ஒரு பர்சன்டேஜ் நம்ம யோசிக்கலாம், என்னடா இவ்வளவு ட்ரை பண்ணி கிடைக்கும். ஸோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே வரீங்க நிசான்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி கூப்பிட்டா போங்க, லைன் ஆப்ரேட்டரா போங்க. லைன் ஆப்ரேட்டர்ல யூ ஜஸ்ட் ஷைன் லைக் எனிதிங். டு மேக்ஸ் நீங்க வந்து ஃபுல் அவுட்புட் கொடுங்க லைன் ஆப்ரேட்டர்ல. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பா பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஓடி எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்க சூப்பர்வைசர் கிட்ட நீங்க நல்ல பேர் எடுக்கும் போது அவன் கண்டிப்பா இன்டர்வியூன்னு வைப்பான்.
எனக்கு தெரிஞ்சு நிசான்ல அந்த ப்ரொஃபைல் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ வச்சு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்குவாங்க. ஃபோர்ட்ல இருக்கு, நிறைய நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூஸ் வரும்போது, இன்டர்னல் இன்டர்வியூஸ் வரும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்களை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஜூனியர் இன்ஜினியர் ஆவீங்க, அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியர், அப்புறம் சீனியர் இன்ஜினியர், அப்படியே போகும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆல் அப் டு அஸ் ஹவு வி ஷார்ப் அவர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவர் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் அவர் கேரியர். என்னடா இது, நான் இவ்வளோ வேலை செஞ்சா போதும், நான் உங்களை சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ நான் இப்படி நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம இவ்வளோ செஞ்சா போதும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம 10 1 11 தான் நினைப்பான். ஸோ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு அவுட் பண்ணி அதுக்கு தான் போகிறோம். நம்ம கம்பெனி எதுக்கு போகிறோம்? வேலை செய்ய தான் போகிறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி நம்ம வந்து ஷார்ப் பண்ணணும், எந்த மாதிரி வந்து நம்ம டியூன் பண்ணணும், எந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட்ல யோசிக்கணும். இப்போ நீங்க உங்களுடைய பாஸுக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து லைன் சைட்ல இருக்கக்கூடிய கைசன் 5 இயர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவிங், காம்பனைசேஷன் ஆஃப் பார்ட்ஸ், இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்து பாருங்களேன், அவன் வந்து உங்களை விடவே மாட்டான். ஓகேங்களா? ஸோ இனிமேல் ஃபியூச்சர் கம்பெனில வச்சுக்கோங்க, ஹிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. மேபி நீங்க ஏற்கனவே பண்ணிருக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்களா டு த பெஸ்ட். ஏன்னா பொதுவாக வந்து நம்ம அப்ரண்டிஸ்ல ஏன் நிறைய பேர் வந்து அவங்க கட் பண்றாங்கன்னா, சில பேர் வந்து யூனியன் சைட் போயிடுவாங்க. யூனியன் சைட் போயிட்டு மேனேஜ்மெண்ட்க்கு எதிராக போவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ தெரியாது. ஆனால் கடைசியில் கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் வர மாட்டான், மேனேஜ்மெண்ட் வர மாட்டான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ண மாட்டாங்க கீழே. ஏன்னா என்னுடைய டீம்லாம் முன்னாடிலாம் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பார்ட் எடுத்து வைக்கணும்னு சொன்னா லைன்ல பாயிண்ட் ஆஃப் ஃபிட்ல இருந்து கன்வேயர்ல எடுத்து வைக்கணும்னு சொன்னா இதுக்கு குனியணுமா, முடியாது, இதுக்கு ஸ்டூல் மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான் மேனேஜ்மெண்ட், இவங்களாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாக்கை வச்சு அமுச்சு விட்டுருவோம்னு நினைப்பான். ஆனால் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் ஒரு வேலை பாலிடிக்ஸ் பர்சனல் விஷயம் அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் வியூ. ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு 102% இருக்கும். அதே மாதிரி வந்து கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வால்யூம் ட்ராப் ஆயிடுச்சு, எல்லாரையும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அப்போ கூட லாஸ்டா தான் அனுப்புவான். நல்ல பெர்ஃபார்மர்லாம் கடைசியில தான் அனுப்புவான். இவனை வச்சுப்போம், கடைசியாக அனுப்புவோம்னு சொல்லி வச்சுப்பான். ஸோ மேபி நீங்க இந்த இதை வந்து நெக்ஸ்ட் ஒரு ப்ரொஃபைல்ல ஜாயின் பண்ணிட்டு என்ன வேலை என்ன கம்பெனிலாம் பார்க்காதீங்க. உங்க சிவியை ஃபில் பண்றதுக்கு, கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறதுக்கு முடிஞ்ச அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ரொஃபைல்ல ஷைன் பண்ணுங்க. கண்டிப்பா பல கம்பெனிஸ் வந்து கொத்திட்டு போவான் அவங்கள. ஸோ இதுதான் வந்து நீங்க எடுத்துக்கக்கூடிய மெசேஜா இருக்கணும். சரிங்களா? ஸோ டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நீங்க லைன் ஆப்ரேட்டர் 2 வருஷம்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எல்லாருக்கும் கிடைக்காது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோல்டன் ப்ரொஃபைல். ஏன்னா உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஃப்ரெஷர் கிடையாது இப்போ. ஸோ யூ கேன் வெரி வெல் ஹேவ் சம் இன்க்ரிமெண்ட் இன் சேலரி. அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கிறது? சாரி, சேம் பர்சனா இல்ல டிஃபரெண்டா? இல்ல ஒரு நிமிஷம். இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டா? ஓகே. சோ டு ஆட் அப் தட், பொதுவாவே வர்க் பண்றப்போ எந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னா, ஓகே இப்ப நான் வந்து லைன் ஆபரேட்டர். நெக்ஸ்ட் क्वेश्चनா இல்ல சேம் பர்சனோட क्वेश्चनா? இல்ல சேம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் சம் பாயிண்ட்ஸ். ஓகே. என்ன क्वेश्चनனா? ஐ திங்க் அந்த பாயிண்ட்டுக்கு என்னன்னா ஆட் பண்றதுக்கு, ஸோ ஒர்க் பண்றப்போ பொதுவாகவே ஒர்க்கிங் பீப்புள் எல்லாத்துக்குமே இது காமனா, ஒர்க் பண்றப்போ வந்து ஓகே டெய்லி வந்தோம் 8 hours ஒர்க் பண்ணோம், ஓகே வில் கோ ஃபார் ஹோம், வில் என்ஜாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து தான் போயிட்டு இருப்பாங்க. ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆயிட்ட பிறகு, ஏர்ன் பண்ணிட்ட பிறகு அந்த லேர்னிங் கர்வ் வந்து ஆக்சுவலா குறைஞ்சிருது. மெனி பீப்புள் கிட்ட அதை வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ நீங்க லைன் ஆபரேட்டரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த லைன் ஆபரேட்டர்ல இருந்து உங்களுடைய அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் வந்து உங்க டிஎல்ஆ இருக்கட்டும், உங்க டீம் லீடு, அந்த சூப்பர்வைசர், அவங்க என்ன ஸ்கில் செட்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதை நம்ம வந்து கத்துக்கிற மாதிரி we need to அது வந்து சைட்ல ஒர்க் பண்ணும். அந்த 8 hours தாண்டி ஒரு 9 hours எக்ஸ்டெண்டடா வீட்டுல வந்து அதை பத்தி சர்வ் பண்ணி அந்த டெக்னாலஜிஸ் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பா வந்து அவனுக்கு அடுத்த லெவல் இருக்கிற அளவுக்கு அவனுடைய நாலேஜ் வந்த பிறகு அவன் டேம் ஷுவர் நோ கம்பெனி வில் டேக். இப்போ உள்ள அந்த பாலிடிக்ஸ் கூட ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நோ கம்பெனி வில் டேக் அவுட் த சர்ச் எ பர்சன். ஸோ நீங்க அந்த ஸ்கில்ஸை வந்து ஒர்க்கிங்ல இருந்தா கூட யூ நீட் டு டெவலப்ன்றது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் தட் பாயிண்ட். ஸோ ஐ திங்க் வி ஹவ் கம் டு எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ ஐ திங்க் கொஷின்ஸ் பல பேர் போட்டீங்க. பல பேருக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணலான்னு சொன்னா, இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ், ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா
ஃபேஸ்புக் டிஎன்டிஜே SW டிஎன்டிஜே ஸ்டூடெண்ட்ஸ் விங்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பக்கம் வந்து இருக்குது. அதுல நீங்க பிரைவேட்டா வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ். கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல உங்களுடைய பதில்கள் வந்து கண்டிப்பா நாங்க வந்து போடுவோம். பல பேருக்கு அது தெரியும் ஆக்சுவலா அந்த ப்ராசஸ். ஸோ நீங்க வந்து டிஎன்டிஜே SWன்ற ஃபேஸ்புக் பக்கத்துல உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து நீங்க போடுங்க. அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்கேன் ஸ்லைட்ல, கீழே ஸ்லைட்ல இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கான பதில்கள் வந்து நாங்க கண்டிப்பா இன்ஷால்லா போட்டுருவோம். அதே மாதிரி அந்த ஃபேஸ்புக் பக்கத்திலேயே இது இல்லாம பல கோர்ஸ், ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூ, இன்ஜினியரிங் கழிச்சு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பல அடுத்தடுத்த பல நிகழ்ச்சிகள் வந்து நம்ம இன்ஷால்லா நடத்துவோம். அதே மாதிரி சாட்லயே பல பேர் சொல்லியிருந்தீங்க மெடிக்கல் சம்பந்தமா நடத்துங்க, ஐடி சம்பந்தமா நடத்துங்க அப்படின்ற பல சஜஷன்ஸ் வந்து நாங்க பார்த்தோம். கண்டிப்பா அதெல்லாம் வந்து நாங்க பரிசீலனை பண்ணி அடுத்தடுத்த கோர்சஸ் வந்து நாங்க நடத்தும் போது இந்த ஃபேஸ்புக் பக்கம் வழியாக இன்னைக்கு நம்ம போட்டது கூட அந்த இதுல லைவ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அந்த ஃபேஸ்புக் பக்கத்துல நீங்க தொடர்ச்சியா நீங்க அதை வந்து ஷேர் பண்ணி நீங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க இன்ஷால்லா ஷேர் பண்ணி நீங்களும் அதுல வந்து பயன்பெறுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னா இன்னொரு தடவை சொல்லிடுறோம். டிஎன்டிஜே SWன்ற பக்கத்துல அந்த மெசேஞ்சர் வழியா பிரைவேட்டா வந்து நீங்க போடுங்க. அதற்கான பதில் ஒரு சில நாட்கள்ல நாம இன்ஷால்லா கண்டிப்பா கொடுத்துருவோம். இன்ஷால்லா நன்றி உரை வந்து ஷமீம் பாய் இன்ஷால்லா சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய அருளால எதிர்பார்த்தை விட இறைவன் நமக்கு ரொம்ப சிறப்பா அமைச்சு கொடுத்தான். இதுல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. திருப்பி சொன்னா ஃபேஸ்புக் பக்கம் சொன்னாங்க. அது இல்லாம ஜிமெயில் அக்கௌண்ட்டும் இருக்கு, tntjsw@gmail.com. உங்களுடைய கேள்விகளை தெளிவாக விரிவாக நீங்க எழுதி அனுப்புனீங்கன்னா ஓரிரு நாட்கள்ல பதில் சொல்ல முடியும். அது மாதிரி சிலர் கேட்டிருந்தாங்க வேலை வாய்ப்பு சம்பந்தமா கேட்டிருந்தாங்க. அந்த வேலை வாய்ப்பும் நம்மளுடைய முகநூல் பக்கத்துல தொடர்ச்சியா நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ முகநூல் பக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ, அரசாங்க வேலைகள், தனியார் வேலைகள் எல்லாம் நம்ம அதில் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதை பார்த்துக்கலாம். சரி, நன்றி உரையாக இறைவனுடைய அருளால இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். இறைவனுக்கு எல்லா புகழும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற இந்த சுமார் 2 மணி நேரம் இறைவனுடைய அருளால எந்தவித ரொம்ப இடைஞ்சலும் இல்லாம மிக அழகா நடத்திய அப்துல் ஹமீது அவர்களுக்கும், ஃபயாஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் அனைவருக்கும் நான் இறைவன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.